எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். மிஷ்கின் எனும் நான். அட்வென்ச்சர் எடுக்கிறவங்க எல்லாமே அந்த இருப்பை விட்டு பிரிவாங்க. அந்த பிரிவு அவங்களுக்கு சோகமாவோ காட்டுக்குள்ளேயோ ஒரு வனவாசம் தான். அதில் போனது தான், அந்த வனவாசத்தில் தான் சினிமாக்கில் வர. உங்கள் படத்துடைய பிரதானமான கதாபாத்திரங்கள் பெரும்பான்மை மனித இயல்பிலிருந்து வேறுபட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என் மாயத்தன்மையும் கடுமையான ரியாலிட்டியும் ரெண்டையும் கலந்ததான் என்னுடைய சினிமான்னு நான் சொல்லுவேன். உங்க படத்தோட ஃப்ரேம்ல ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன சொல்ல வருது? ஒரு ஃபில்ம் மேக்கராக இருளை தான் நான் பிடிக்க ஆசைப்படுறேன். இருளுக்குள் இருக்கும் ஒளிராத வெளிச்சங்களை தான் பிடிக்க ஆசைப்படுறேன். தனியாக இருப்பதற்கும் தனிமை உணர்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தில் ரொம்ப பிட்டரான கசப்பான மனிதர்கள் தான் லோன்லினஸ் வரும். சாலிட்யூட் இருக்கணும் கடுமையான பலசாலி. ஏன்னா அவன் 24 மணி நேரம் அவனுக்காகவும் சக மனிதனுக்காகவும் இயற்கைக்காகவும் அவன் சிந்திச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருக்கான். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். அம்மா மறந்துட்டேன்னு அர்த்தம். ஓ, உங்க அம்மாவே மறந்தா காதலிக்குன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு அம்மா தேடுற இல்லை. பொதுவாகவே ஆண்களை பற்றி பெண்கள் புரிந்து கொள்ளாத விஷயம் நீங்க நினைப்பது எது? நான் எப்போ நல்லா ஆகிறேன்னா எனக்குள்ள இருக்க பெண்மையை என்ன கண்டுபிடிச்சிக்க முடியலாம். ஒரு பெண் எப்பொழுது முழுமையடைகிறேன்னா அவருக்குள்ள இருக்க முழு ஆணாவை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேட்டி அப்படின்றது என் நெஞ்ச ஒரு கோடாலியில் வெட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறேன். அதுதான் இன்டர்வியூ. யூ ஆர் கோயிங் இன்சைட் அண்ட் யூ வியூவிங். இதில் நான் ஏன் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் சொன்னதில் எது பிடிக்குதோ அதையும் தள்ளி வைக்கணும், எது பிடிக்கலையோ அதையும் தள்ளி வைக்கணும். இதுக்கு நடுவில் ஏதாவது நட்சத்திரங்கள் கீழே விழுந்தா பொறுக்கி பாக்கெட்டில் போட்டு. மிஷ்கின் எனும் நான். Title sponsor Max Gold Cash for Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்டுடைய கெஸ்ட் ஒரு இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிஷியன் அண்ட் வாட் நாட். இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருடைய மனதோடும் நெருக்கமாக உரையாடக்கூடிய ஒரு மனிதர். எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். மிஷ்கின் எனும் நான். வணக்கம். வணக்கம் கோபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு கோபி. ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நிறைய வேலைகள், ட்ரெயின் பட வேலைகள், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு டைம் கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப இல்லை. ஏன்னா நானும் ரொம்ப உங்களோட உட்காந்து நல்லா பேசணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்தேன் கோபி. ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் யூ. நீங்கள் எத்தனை வருஷங்கள் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு நான் ரொம்ப ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் ஐ எம் வெரி டிலைட்டட். நான் ரொம்ப ஆச்சரியமாக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் அது. உங்கள்கிட்ட நேராக உங்களுடைய படங்கள்லேருந்து தான் நான் எப்போ பார்த்தாலும் இதை கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். தனிப்பட்ட முறையில் வெவ்வேறு தருணங்கள் இது வேறு ஷேடில் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். உங்கள் படத்துடைய பிரதானமான கதாபாத்திரங்கள் அல்லது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் பெரும்பான்மை மனித இயல்பிலிருந்து வேறுபட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் ரொம்ப சினிமாவை பார்த்ததில்லை. நான் சினிமா பார்த்தது அப்படின்னா நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா எனக்கு ரொம்ப டெப்த்தாக தெரியும். ஆனால் ஒரு 80கள்லேருந்து நான் படம் பார்க்குறத விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு சினிமாவுக்கு வருவானான்றது நம்பிக்கை எனக்கு ஒரு ஐடியா கூட இருந்ததே இல்லை. ஸோ 80 காலகட்டத்தில் நான் விட்டுட்டேன். ரொம்ப கம்மியான படங்கள் தான் அந்த டைமில் பார்த்துருக்கேன். மகேந்திரன் படங்கள், சில படங்கள் தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதனால் சினிமா எப்படி எடுப்பது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் 3 வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிக்கும்போது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் டால்ஸ்டாயும் டாஸ்டாவ்ஸ்கியும் தான். ஸோ இவங்க மூலியமாக தான் நான் சினிமாவை நான் என்ன சொல்லப்போனால் நான் சினிமாக்காரனாக எனக்கு தெரியல. நான் ஒரு ரைட்டராக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு ரெஃபரன்ஸாக இந்த இப்போ இருக்கிற கான்டெம்பரரி ஃபிலிம்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ மிஸ் பண்ணாத போது எனக்கு என்னாச்சுன்னா என்னுடைய கதாபாத்திரங்கள் சிறுகதைகளில் இருந்தும் நாவல்களில் இருந்தும் நான் ஃபிக்ஷன்லேருந்து தான் என்னுடைய இது வருது. அப்போ எனக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது, ஒரு ஃபார்முலாய்க்கான ஒரு சினிமா நான் பண்ணதே இல்லை. நான் கதிர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் நான் போய் சொன்னேன், சார் உங்கள் படம் எந்த படமும் பார்க்கல சார் அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டு அவர் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டார். வின்சென்ட் செல்வா போகும்போதும் நான் எந்த படமும் பார்க்கல. அப்போ எனக்கு ரெஃபரன்ஸாகவே இல்லை. அது ஏன்னா இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக இருக்கும்போது அவங்க பேசுகிற கதைகள், அவங்க சொல்கிற கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப அசதியாகவும் போரும் அடிச்சுது. இன்றைக்கி வரைக்கும் நான் சினிமாவை ரொம்ப தள்ளி நின்று தான் பார்க்குறேன். அதனால தான் ரொம்ப நேசிக்கிறேன் சினிமாவை. நான் உள்ளே இருந்தால் நான் ஒரு சினிமாக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய கதாபாத்திரங்கள்
எல்லாமே கொஞ்சம் சினிமா விட்டு தள்ளியே இருக்குது. அது வந்து ஒரு படைப்பு சௌரியமா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் ஈர்க்குதா? இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். இதுக்கு வந்து நான் உடனே பதில் சொல்லிட்டா பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நான் ரொம்ப உத்து பார்த்தது கிடையாது. பிகாஸ் என்னுடைய கேரக்டர் என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எங்கேயுமே ஒவ்வ மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, நீ என்னடா யாருக்குள்ளேயும் சேர மாட்டேன்ற அப்படின்னு. ஒட்ட மாட்டேங்கிறேன்னு ஆமாம், ஒட்ட மாட்டேன்றா. ஸோ அது 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 த்ரூ அவுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய கதாபாத்திரங்கள் வந்து என்னையே முதல்ல ஆச்சரியப்படுத்தணும்னு பார்க்குறேன். அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம், ஒரு மிகப்பெரிய டூல் என்னென்னா, நான் சீக்கிரமாக போர் அடிச்சிடும். நான் எழுதிக்கிட்டு இருக்கிறதே எனக்கே போர் அடிச்சிடும். என் படம் எனக்கு போர் அடிச்சிடும். என் எடிட்டிங் எனக்கு போர் அடிச்சிடும். அப்போ எனக்கு என்னன்னா வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் என் கதாபாத்திரங்களில் என்னையை நான் வந்து ஒரு மலையினுடைய உச்சிக்கு தள்ளிக்கிட்டே இருக்கேன். அந்த விளிம்பு தள்ளுறேன். அதனால தான் விளிம்பு நிலை மனிதர்கள் என் படங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. எனக்கு சினிமா எப்படின்னாங்கிறது 72 தொழில் பண்ணிட்டு சிலுவாக்கு 73வது தொழில் சினிமாவுக்கு வந்தது. ஸோ எனக்கு சினிமா தொழில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்து 1200 சம்பளம், 1500 கிடைக்கும்னு சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் வந்தால் நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன். ஏன்னா நான் படித்தது, நான் சிந்தித்தது, நான் பார்த்த மனிதர்கள், எனக்கு மனுஷங்க ரொம்ப பிடிக்கும். மனுஷங்க எப்படி பிடிக்குன்னா வந்து இன்றைக்கும் நான் ரோட்டில் போனேன்னா ஒரு 10 நிமிஷம் யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க 10 நிமிஷம் அவங்க அப்பா அம்மா யார், அவங்க அம்மா யார், அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு பேர் ஏன் வச்சிங்க, இது ஒரு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னென்னா மனிதர்கள் எனக்கு போர் அடிக்கிறதே கிடையாது. சினிமாவுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. யூஸ்வலாக சினிமா வந்தோம்னா நம்மளுக்கு பெரிய இடைவெளி விட்டோம். நம்ம நிஜ வாழ்க்கையோட நம்மளோட பகிர்ந்துக்கவே முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு அமேசான்லேருந்து ஒருத்தர் வந்து புக்கு கொடுக்க வந்தால் கூட உள்ளே கூப்பிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த வாழ்க்கையை ஒரு சினிமாவை எப்படி பார்க்குறேன்னா, என் சினிமாவும் வாழ்க்கையும் அப்படி ஒரு 2 பாம்பு இணைஞ்சு திரியும் பாருங்கள், அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன நடக்குது, எப்படியாப்பட்ட மனிதர்களை நம்ம தள்ளணும், நம்ம சொல்லணும், நம்ம எப்படி காட்டணும் அப்படின்றதுல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன் சினிமாவை, கடவுளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் தியேட்டருக்குள்ளே திரைச்சிலையை அண்ணாந்து பார்க்குறாங்க. இப்போ என்னுடைய கதாபாத்திரங்கள் ஒன்று ரொம்ப அடியில் இருக்கணும், அவங்க எப்படி உயரமாக வளர்கிறாங்க அப்படின்றத பார்த்து அண்ணாந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐ எம் எவ்ரி டே கொஸ்டினிங் மை செல்ஃப். நான் என் கதாபாத்திரங்கள் யார். இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ நான் எடுத்திருக்க ஒரு படம் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சமான படம். நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து என் அசிஸ்டன்ட்ஸ் கேட்பாங்க, சார் என்ன சார் நல்ல படம் தானே எடுத்துருக்கேன். நல்ல படம் எடுத்துருக்கேன்டா, ஆனால் வந்து கொஞ்சம் முழு உண்மை அதில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தானு சாருக்கு பிடிச்சிருச்சு, விஜய் சேதுபதிக்கு பிடிச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் என்னை புஷ் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் மனிதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, இன்னும் மனித வாழ்க்கையை பற்றி இன்னும் பேசியிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இது வந்து இட் இஸ் நாட் அ டவுட், இட் இஸ் அபவுட் கொஸ்டினிங் மை செல்ஃப். இதனால தான் என் கதாபாத்திரங்கள் எப்பொழுதுமே விளிம்பு நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போ என் அசிஸ்டன்ஸு இப்போ நான் ஒரு கதை படிக்கிறேன், நான் ஒரு கதை ஐடியா சொன்னேன்னா என் அசிஸ்டன்ட் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னா, சார் இது நல்லா இல்லை சார், இது திஸ் இஸ் நாட் யூ அப்படிமா என் அசிஸ்டன்ட் ஒருத்தன். இல்லை, ஆனால் இதுவே வந்து மிஷ்கின் தன்னை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே தானாகவே மாட்டிக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா எல்லாவற்றிலும் உயர்ந்தபட்ச மனிதத்தை சொல்ல வேண்டும், அல்லது அதை இன்னும் ரொம்ப உண்மையாக்கணும்னு அது ஒரு மாதிரி வைராக்கியமா, இல்லை இந்த இமேஜை காப்பாற்றணுங்கிற? இல்லை, எனக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது. அப்புறம் நான் சினிமா பயணம் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு 8 வருஷம் நான் சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டே ஒரு நல்ல கதை சொல்லும் திறன்லேருந்து அப்படியே டக்குன்னு விலகி போகணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு அப்படி ரைட்டில் அப்படி அது அப்போ எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ ஹிட்ச்காக் எடுத்துட்டிங்கன்னா த்ரூ அவுட் அவர் வந்து மனித அவலங்களையும் ஒரு மனிதனை எப்படி கொலை செய்ய முடியும் அப்படின்றது, ஒரு கொலைகாரனை பற்றி தான் பார்த்துட்டே இருக்காரு. குரசவா எப்படி பார்க்குறேன்னா வந்து இந்த 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 மாபெரும் மனிதத்துக்குள்ளே இருக்குல்ல ஒரு க்ரைமு, அவனுக்குள்ள போட்டி மனப்பான்மை, ஏழ்மையாக இருந்தால் கூட அவனுக்கு இருக்க ப்ராப்ளங்கள், இதெல்லாம் பார்க்குறான். பிரசான் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தேடி போய் மனிதர்களை பார்க்குறாரு. ஸோ இந்த 3 பேரும் ஒரு வேளை என்னை அறியாமல் பின்னாடி இருந்து என்னை வந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3 பேரில் நான் யார் என்னுடைய குருன்னா எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ நான் ஒன்று செஞ்சுக்கிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்கிறீங்க, இது உங்களுக்குலாம் மாட்டிக்கிட்டீங்களா? ஒரு மாட்டிக்கிறது சந்தோஷம்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்குது. அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க வந்து உங்கள் படத்தில் இருக்க கதாபாத்திரங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்க மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. நான் எப்பயுமே அந்த மாயத்தன்மையை நான் வந்து கொண்டாடுறேன். என் மாயத்தன்மையும் கடுமையான ரியாலிட்டியும் 2ஐயும் கலந்தால் தான் என்னுடைய சினிமான்னு நான் சொல்கிறேன். அங்கேயே எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் மாயம் எப்படி சொல்கிறேன்னா, பீட்டர் ஜாக்சனுடைய லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் முழுக்க மாயன்றாங்கல்ல, ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாயமும் ரியாலிட்டியும் நான் இன்னும் பேசும்போதில் நிறைய சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து யுங்கு வந்து
சின்க்ரோனிசிட்டின்னு ஒன்று சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் புக்ஸில் எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் ஒரு புக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுங்களேன், அந்த புக்கு என் ஆஃபீஸ்க்குள்ள வருது, அப்படியே நடந்து வருது. அப்போ இது வந்து மாயத்தன்மைன்னு சொல்லனா இல்லை. ஆனால் முழு மாயத்தன்மையும் நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு ஏத்திஸ்ட் தான். நான் வந்து கடவுள் எனக்கு வந்து என்னுடைய பாவங்களை ஒரு டேபிள் போட்டு அவர் குறித்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், சரி இவ்வளவு நரகம் கொடுக்கலாம், இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாம், சரி கொஞ்ச நாள் வந்து சொர்க்கத்தை, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து எங்கள் அப்பா சொன்ன பெரும் கட்டுக்கதைகள், என் சமூகம் சொல்கிற கட்டுக்கதைகள். ஸோ இதுக்குள்ள நான் போகிறதில்ல. ஆனாலும் அந்த மாயத்தன்மைன்றது வந்து எப்படி சொல்கிறேன்னா, தட் இஸ் அ பிளேஸ் வேர் கேன் கோ ரைட் ஆர் இட் கேன் கோ லெஃப்ட். அதில் இருக்க அழகு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதில் பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த மிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. மயிலிறகு முளைக்கும்னா முளைச்சிட்டு போட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம 2 பேரும் போகும்போது மீட் பண்ணோம், வரும்போது மீட் பண்ணோம். இந்த மாயத்தன்மை என்ன சொல்றது? இப்போ நான் ரொம்ப ஆச்சரியமாச்சு. நான் வந்து கோபியோட நான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இப்போ நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு, நம்ம போகிற வழி போவோம். ஆனால் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகும்போதும் அதே ஃப்ளைட்டில் மீட் பண்ணோம், அதே ஃப்ளைட் மீட் பண்ணோம், திரும்பி வரும்போது மீட் பண்ணோம். அப்போ இது என்ன சொல்லுவோம், இந்த மாயத்தன்மை இதுக்குள்ளே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் பிடிச்சிருக்கு, அது அப்படியே இருக்குது. ஸோ அந்த கதாபாத்திரங்கள மாயத்தன்மையும் இருக்குது, ரியாலிட்டியும் இருக்குது. உங்கள் படங்களோட ஃப்ரேமில் ஒரு இருள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன சொல்ல வருது? நிறைய காட்சிகளில் ஒரு இருள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒன்று பண்ணும், அதில் பேசாமலாம் இருப்பாங்க சில நேரம். கோபி, நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆகுது. நான் சென்னையை நைட்டு 12 மணிக்கு நடக்க ஆரம்பிப்பேன் சென்னைக்குள்ளே. அப்புறம் சினிமாக்காரன் ஆன பிறகு நான் வந்து பைக்கு காரில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சென்னையை சுற்றிக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கேன். சென்னை எனக்கு எப்பொழுதுமே ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சென்னையில் வெளிச்சம் ஜாஸ்தியை விட இருட்டு தான் ஜாஸ்தி. இருளில் தான் குற்றங்கள் நடக்குது, இருளில் தான் பெரும் தர்மங்களும் நடக்குது. இது எல்லாம் கலந்து இந்த இருளுக்குள்ள தான் இருக்குது. ஒரு நகரத்தின் அல்லது ஒரு கிராமத்தின் இருள் ஒரு தாயின் கருவறை தான். அங்கே நிறைய உருவாகுது, நிறைய இறப்பு நடக்குது. ஒரு கதாசிரியனா, ஒரு ஃபில்ம் மேக்கராக இருளை தான் நான் பிடிக்க ஆசைப்பட்றேன். இருளுக்குள் இருக்கும் ஒளிராத வெளிச்சங்களை தான் பிடிக்க ஆசைப்பட்றேன். இருளில் ஒரு உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். இருளில் பெரிய வெளிச்சம் இருக்குது. நான் ரொம்ப டீப்பராக நம்புகிறேன். எனக்கு குருவான டால்ஸ்டாயும் டாஸ்டாவ்ஸ்கியும் திரும்பி அந்த இருளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாஸ்டாவ்ஸ்கியினுடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டில் அந்தளவு இருளை சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த ஒட்டுமொத்த இருளும் அந்த கடைசியில் அவன் வெளிச்சத்தை நோக்கி போகிறான். மிஷ்கினின் இருள் வெளிச்சத்தை நோக்கி செல்கிறதா? ஆமாம், அது அப்படி தான். அது வந்து சொல்லப்போனால் பார்த்துங்களேன், நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு இருள் அடைஞ்ச ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பகலே கொஞ்சம் இருட்டு மாதிரி தான். ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. நான் இரவு ஃபுல்லாகவே ஏன் அப்படி ஒரு கண்ணாடி பாலு மகேந்திரா போட்டுக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் திங்க் பண்ணல சார். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் போகும்போது எனக்கு பவர் இருக்குது. நான் என்ன பண்ணேன், வெயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு கருப்பு கண்ணாடி சேர்த்துக்கிட்டேன் பவரில். அதுக்கப்புறம் மத்தியானம் போகும்போது மத்தியானம் அப்படியே சாயங்காலம் ஆகுது, மறந்துட்டேன். ஒரு 10 நாள் மறந்து வேலை செஞ்சுக்கிருக்கேன். அதுவே கரெக்டாகிடுச்சு, அப்படியே செட்டில் ஆகி போச்சு. அப்படியே செட்டில். ஆனால் மிஷ்கினுக்கு அழகாக இந்த கண்ணு தான், பெரிய கண்ணு. அது நடிக்கும் போது காட்டிக்கலாம், அதனால் பத்திரப்படுத்தி வச்சு. நிஜத்தில் அடிக்காத போது அதை மூடிக்கலாம். நான் ரொம்ப சின்ன வயதில் இருக்கப்போ ப்ராபப்ளி when I was 26ன்னு நினைக்கிறேன், பாலு மகேந்திரா அவர்களோட ஒரு பேட்டி. அந்த காலகட்டத்தில் அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். பொதுவாக பேட்டிக்கு வரமாட்டார். அப்போ அவர்கிட்ட முதல் கேள்வி இது கேட்டேன், நான் எப்போதும் ஏன் இந்த கண்ணாடி போட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயம். அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பிரச்சனை. யாரும் இதை கேட்டதே இல்லை, ஏன்னு தெரியல, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக லைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு இயற்கையின் வெளிச்சத்தில் அழகான காட்சியை உருவாக்குறது எப்படின்னு பழக்கப்படுத்தப்பட்ட கண்ணுது, அதை பத்திரமா பாதுகாக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து பவருக்கு அப்படி போட்டு இப்போ அந்த ஷேர்லேயே ஒரு சின்ன பிளாக் இருக்குது. பிடிச்சி நிறையா ஷோஸ்லாம் வர நிறையா பண்ணும்போது நிறைய கண்ணாடிகள் வாங்குற மாதிரி ஆயிடுது, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி, இப்போ இன்றைக்கி கூட வரும்போது 3 கண்ணாடி எடுத்து ஹாஸ்டல்ஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லை இது நல்லா இருக்குங்க, இதிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கண்ணாடி மேலேயும் வாட்ச் மேலேயும் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு காதல்? ஐ திங்க் ரொம்ப கண்ணாடி வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அதை வந்து அவங்க போட்டவங்களுக்கு தான் தெரியும்னு நினைப்பேன். அது வந்து இளையராஜா சார் சொல்லுவார், ஆக்சுவலாக மிஷ்கி நீ என்ன யோசிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது, உன் கண்ணே பார்க்க முடியல, நான் சொல்கிறது ரைட்டுன்றியா இல்லை தப்புன்றியா அப்படின்னு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நான் ஒரு கலைஞரை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அப்போ பார்த்தாரு கண்ணாடி, ஆஹா என்னென்ன கண்ணாடி தெரியல, ஏதோ ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஆயிடுச்சு. அது வாட்ச் வந்து அது சின்ன வயசுலேருந்து, ரொம்ப சின்ன வயசில் அப்பா ஒரு வாட்ச் நான் கொடுத்தாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து எவ்வளோ பைத்தியம் அப்படின்னா, எவ்வளோ வாட்ச் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்ச் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட இருக்க வாட்ச் வந்து எனக்கு ஒரு 5 வாட்ச் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கொடுத்த வாட்சே ஒரு 100 வாட்ச் இருக்கும் போல் இருக்கு. இல்லை கோபி, என்னுடைய அசிஸ்டன்ஸு என்கிட்ட 2-3 வருஷம் இருக்குது
இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் 3 வருஷம் இருந்தாங்கன்னா மினிமம் 6-7 வாட்ச் வச்சுருப்பாங்க. ஆனால் 3 வருஷம் அவ்வளோ வாட்ச் கொடுத்து 3 வருஷத்துக்குள்ள அவன் ஏதோ ஒரு சின்னமாக ஏதாவது ஒரு 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 எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம் சொல்லிட்டானோ, இல்லை ஏதோ பண்ணிட்டானோ, ரொம்ப அழகாக அன்றைக்கி ஒரு நாள் நடந்துக்கிட்டானோ உடனே வாட்ச் கழட்டி வச்சுருவேன். அது ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து ஒரு பரிசாக கொடுப்பது என்பது வேறு. ஆனால் கையில் போட்டிருக்க வாட்சை கலட்டி இந்தா போட்டுக்க அப்படின்னு கொடுக்குறப்ப அதில் ஏதோ ஒரு உணர்வு தொடர்பு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பரிசாக தருவது அல்லது உன்னை நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், இல்லை உன்னை நான் விரும்புகிறேன், உன்னை வேலிடேட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று இருக்குது அதில். அதனால தான் அது எல்லாரும் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. என் சின்ன வயசு ஃபுல்லாக ரொம்ப வறுமையான குடும்பம். ஆனால் என்னுடைய அத்தைகள், என்ன ஊரில் இருந்தவங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காங்க. காதலிச்சு வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனபோது எனக்கு வந்து ஒரு ஃபேன் கூட இல்லை குழந்தை பிறந்த பிறகு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேன் வாங்கி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் கஷ்டப்படுறத பார்த்து என் நண்பன் யாராவது ஒருத்தன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ராஜு, ஜோயல், ஸ்ரீகாந்த் அப்படின்ற நண்பர்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப டீப்பராக இருக்குது. சின்ன வயசுலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக கொடுக்கணும்ல, நம்ம என்ன போகும்போது நம்ம எதுவுமே எடுத்து போகிறதில்ல. நான் என் மகள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுப்பேன், மிச்சதெல்லாம் கொடுத்துருவோம்மா அப்படின்ட்டுருக்கேன். டாடி யூ ஹாவ் டு கிவ் எவ்ரி திங் டாடி அப்படின்னா. எனக்கு கூட கொடுக்காதீங்க அப்படின்ட்டுருக்கா. ஐ திங்க் கொடுக்கணும். ஐ திங்க் வாட்சு, ஷூ அண்ட் கண்ணாடி 3மே ஒரு எக்ஸ்ட்ரானரி டிசைனிங் அதில் ஒளிஞ்சிருக்கு. இட்ஸ் நாட் சிம்பிளி டன். அது அப்போ எனக்கு அது அந்த அழகு உணர்ச்சி நான் எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்த உடனே ஆக்சுவலாக ஒரு கிஃப்ட் ஷாப் வைக்கலான்னு இருக்கேன். அப்படியே? ஆமாம். ஒரு கிஃப்ட், அதாவது மெட்ராஸில் கிஃப்ட் ஷாப்பே இல்லை. இப்போ ஒரு காதலிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா அவனுக்கு என்னென்ன புரியல, அவன் என்னமோ ஏதோ பண்ணி கொடுக்குறான், அது நல்லா இல்லை, அந்த பொண்ணு நல்லா இல்லாமல் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஒரு அழகான பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஷாப் உலகம் ஃபுல்லாக போயிட்டு க்யூரேட் பண்ணி நல்ல கிஃப்ட்ஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி இது கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த கிஃப்டிங் ஐ திங்க் இட்ஸ் லைஃப்பில் மிக ஒரு அம்மாவின் முத்தம் மாதிரி, ஒரு காதலின் முத்தம் மாதிரி நினைக்கிறேன் கிஃப்ட். ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர்களுடைய பரிசுகள், உதவிகள் அப்படின்னீங்க. காதலி சித்திரம்னா எத்தனை வயதில்? கரெக்டான வயசு தான், அது ஒன்றும் பெரிய இதில்லை. நான் வந்து காலேஜ் முடித்தேன், வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் என்கிட்ட வந்து காதல் சொன்னாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை அப்போ. ஏன்னா எனக்கு நிறைய காதல்கள் இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க காதல் சொல்லும்போது எனக்கு பெருசாக தெரியல. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி கூப்பிட்டேன். இன்னும் அது போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் சரி உடனே வீட்டில் போயிட்டு சொன்னேன். வழக்கம் போல் ஒரு ரொம்ப போரிங்கான ட்ராமா. அம்மா அப்பா வந்து அவங்க யார் அப்படின்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இதில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் தான் வாழ போகிறேன். அப்புறம் எனக்கு 28 வயசாயிடுச்சு. எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையுடைய காதலை அவ்வளோ சந்தோஷப்படணுமோ, அதுக்கு சந்தோஷப்படுறதுக்குலாம் நீங்கள் வந்து வெறுப்பாக வரீங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறேன். 14 வருஷம் அம்மாவை பார்க்காம வெளியே போகிறேன். 14 வருஷம் வீட்டோட தொடர்பு இல்லையா? ஆமாம், தொடர்பே இல்லை. ஒரு நாள் சொல்கிறாங்க, அம்மா நீ அந்த பொண்ணு வேணுமா நான் வேணுமா அப்படின்றத நீ ரோட்டில் போய் நின்று டெஸ்ட் பண்ணி பாரு, 1 மணி நேரம் பசிக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உண்மையாக சொல்கிறீங்களாம்மா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. ஒரு பேகு, ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ஒரு ரப்பர், ₹1.75 என் பாக்கெட்டில் வெளியே போயிட்டேன். 14 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா பார்த்தேன். இது அப்படி என்ன? அப்படியே போயிட்டேன். அதில் போனது தான் அந்த வனவாசத்தில் தான் சினிமாக்கில் வரேன். அந்த வனவாசம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அம்மாவுடைய கதகதப்பும் அம்மாவுடைய அன்பும் என்னை கொஞ்சம் சோம்பேறி ஆக்கிடுச்சு. வறுமைனா என்னென்னு தெரியாது. வறுமையான குடும்பத்தில் வறுமைனா என்னென்னு தெரியாமல் வளர்த்தாங்க. சாப்பாடு எனக்கு மட்டும் வச்சுட்டு அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க? அப்பா வந்து ஒரு அழகான ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தார். ரொம்ப வசதியான டெய்லரிங் ஷாப் அது. ஒரு 20 பேருக்கு கொடுத்து 20 பேர் வேலை வச்சு பண்ணார். ஆனால் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரோலிங் ஸ்டோன் மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுவார். அதில் வந்து ஹீ கேனாட் சேவ் மணி. பட் அது ஒரு பியூட்டியாக தான் பார்க்குறேன். ஹீ வாஸ் ஆல்சோ ஒரு கிரேட் அட்வென்ச்சரர் அவர் ஆக்சுவலாக. சாமர் ரொம்ப நல்லா ரொம்ப அன்போடு பேசுவார். 2 விஷயங்கள் என் லைஃப்பில் சொல்லி கொடுத்துருக்காரு. அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. தன்மையாக இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதனால் பெரிய வசதி இல்லை. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, நான் என்னையை பொறுத்தல ரொம்ப வசதியாக என்னை வளர்த்தாங்க. அதனால் அதை விட்டு வெளியே போகும்போது எனக்கு கடுமையான வறுமைக்குள்ளே போனேன். நான் கல்யாணம் பண்ணி முடிச்ச மாதிரி கடுமையான வறுமை. அந்த வறுமை எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு 3 நாள்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் நண்பர்கள் பற்றி தெரிஞ்சுது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி தெரிஞ்சுது. ஐ திங்க் அந்த டைமில் தான் நிறைய படித்தேன். அந்த பிரிவு வந்து எனக்கு ரொம்ப செறிவை சொல்லி கொடுத்துச்சு. இண்டிபெண்ட்டாக ஒரு ஏஜில் ஒரு இண்டிபெண்டனாக எனக்கு ஆகுது. அதுக்காக நான் சொன்னதை லிட்டரலாக எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து ஆனால் அந்த பிரிவு வந்து எனக்கு ரொம்ப நிறைய இலக்கியங்களில் பர்டிகுலர் ஜோசப் கேம்பிள் ஹீரோவினுடைய முதல் பகுதியில் அவர் ஒரு வாண்ட்டை நோக்கி ஒரு தேவை அப்போ தான் ஏற்படுது. ஒரு கால் வருது, அட்வென்ச்சர் டு த கால். அதை அட்டன் பண்ணி என்ன பண்ணுறான், அவன் இருக்கிற இருப்பிடத்துலேருந்து வெளியே போகிறான்.
அந்த இருப்பிடத்துலேருந்து வெளியே போகிறான் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் நினைக்கிறேன். ஓகே, அதான் நீங்கள் ராமர் வாழ்க்கையில் வெளியில பார்த்தீங்கன்னா போனா ராமர் வாழ்க்கையில் இருக்கும், நீங்கள் புத்தாவின் வாழ்க்கையில் இருக்கும், கிரைஸ்டோடைய வாழ்க்கையில் இருக்கும். எல்லாருடைய ஒரு ஒரு அட்வென்ச்சர் எடுக்கிறவங்க எல்லாமே அந்த இருப்பை விட்டு பிரிவாங்க. அந்த பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து சோகமாவோ காட்டுக்குள்ளேயோ ஒரு வனவாசம் தான் அது. ஸோ அது தட் இஸ் வெரி வெரி. அப்போ என் கதையை மாடர்ன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகிறது, அது வெளியே போகும்போது வாழ்க்கை வந்து அது புரியுது. அதான் ஏதோ ஒரு சூழல், ஆனால் வெளியே போயிடும். வெளியில போ வெளியே போகும்போது சுயமாக சிந்திக்கிறோம், கஷ்டப்படுறோம், இப்படி மனிதர்களை பார்க்குறோம், வேறு விதமான மனிதர்களை பார்க்குறோம், மனிதர்கள் பேசுறது கேட்குது. அப்போ தான் இல்லை நீங்கள் அந்த வனவாசம்னு சொன்னீங்க. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை தெரிஞ்சுட்டேனே. இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஒரு 80களின் குழந்தைக்கு அது ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். ஒரு குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க, எய்த்த வீடும் என் வீடும் ஒன்று தாங்கிற மாதிரி பழகுவாங்க. நரேனும் அஞ்சாதே இல்லை அதில் வந்து நண்பனின் தங்கச்சி லவ் பண்ணுறதுல ஒரு சின்ன தயக்கம், நெருக்கம், அதே நேரம் வந்து அந்த நட்பை வெளிப்படுத்திக்காத ஒரு தன்மை, அவங்களுக்குள்ள இயல்பாக இருக்க பொறாமை, அது ஒன்று. அதோட இன்னொரு ஷேப் வந்து யூ ஷுட் நாட் செலிப்ரேட் வயலன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் படத்துலேயே வந்து அவனை குத்திடுவாங்க, யார் குத்துறானே தெரியாது, அது ஒரு ஷாட். இன்னொன்று, ரத்தம் கண்ணாடியில் தெரியும், அவ்வளோதான், அவனை வந்து துடிக்க குத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வயலன்ஸை நேரடியாக காட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டா? சினிமாவில் லெஸ் இஸ் மோர். சினிமாவில் ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்தோ ஏதோ தாக்க போகிறான் அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பேக்கில் போயிடுவேன், கேமராவை கம்மியாக காட்டுவேன். அது ஏன்னா நான் சினிமா வச்சு ஆடியன்ஸுக்கு காட்டலை, நான் எடிட் பண்ணுறேன். அதை நான் எடிட் பண்ண ஷாட்டை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணல. அப்புறம் 150 ரூபா கொடுத்து எதுக்கு பார்க்க வராங்கன்னா, சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்ம். சினிமா அப்படின்றது வந்து இன்ஹரண்ட்டாக நிறைய ஆர்ட், 24 ஆர்ட் இருக்குது, அதில் இன்ஹரண்ட்டாக சினிமாவுக்கு வந்து எடிட்டிங் இருக்குது. ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து நரேட்டிவ் கிடையாது, நரேட்டிவ்க்கு ஆப்போசிட். அது எப்படி சொல்கிறது, ஒன்று சொல்லுவேன். இப்போ அப்பா வீட்டுக்கு வர்றாரு, நைட்டு வந்தோடனே பின்னாடி கை வச்சுட்டு வர்றாரு, அம்மாவும் குழந்தைங்க 2 குழந்தைங்களும் பார்க்குறாங்க. இப்போ சொல்லு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றது. இது பியூட்டி. எடுத்த உடனே இந்தாப்பா உனக்கு அப்படி கொடுத்தா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று 2 குழந்தைங்க பேசிக்குது, அப்பா நீங்கள் வந்து சாக்லேட் வாங்க இருப்பார், இல்லை ஐஸ்கிரீம் வாங்க இருப்பார், அண்ணன் ரெண்டுமே இல்லை அல்வா வாங்க அண்ணன் அப்படிம்பாரு. இந்த 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 எங்கே எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற பேலன்ஸ் தான் சினிமா. ஸோ நீங்கள் வயலன்ஸை இப்போ என்னுடைய நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வயலண்ட்டாக எடுக்கிறாங்க. அது என்ன பொறுத்தல சினிமாவுடைய சினிமா ஃபார்ம் எப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவை நீங்கள் கற்றுக்கவே முடியாது, சினிமாவை கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி வீழ்ச்சி தான் உங்களுக்கு. சினிமாவை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ போன படத்தில் ஒர்க் பண்ண எந்த ஒரு ஷாட்டும் எந்த ஒரு லென்ஸுமே இந்த படத்தில் வரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாது. நான் இலக்கியம் படிக்கும்போது ஏதாவது ஒரு ரொம்ப டீப்பரான ஒரு சீன் வந்துருச்சு அப்படின்னா அதை கம்மியான ஷாட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறது. என் சினிமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சீனில் 20 ஷாட் இருந்துச்சுன்னா அதை 10 ஷாட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறது. ஏன்னா அந்த 10 ஷாட்டை ஆடியன்ஸ் உணர்வான். இல்லை 10 ஷாட் இருக்கா அதை 5 ஷாட்டில் சொல்ல முடியுமா, 5 ஷாட் இருக்கா அதை 3 ஷாட்டில் சொல்ல முடியுமா, 2 ஷாட்டில் சொல்ல முடியுமா, 1 ஷாட்டில் சொல்ல முடியுமா. அப்போ என்ன, நான் 150 ரூபா கொடுத்து வராங்கல்ல, அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 2 பேரும் நீங்கள் அவங்களும் சேர்ந்து கைகோர்த்து நடக்கணும், பீச்சில் நடக்கணும். நாங்கள் படம் பார்க்குறது வந்து நானும் என்னையோட பார்வையாளனும் ஒரு துளி அளவு கூட அறிவு கம்மி இல்லை, எனக்கு ஈக்குவல் எனக்கு மேலே தான் இருக்கான். அப்புறம் ஒரு சினிமான்றது இஃப் யூ அலைன் த ஃபஸ்ட்டு 10 ஷாட்ஸ் ப்ராப்பர்லி, the 10 shots will teach the audience how to watch that film. அவ்வளோ அந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி, அந்த படத்தை எப்படி பார்க்கணும் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஷாட் சொல்லி தரோம். இது உங்கள் படைப்பின் மேல் உங்களுக்கு இருக்க நம்பிக்கையால் வருதா, இல்லை உங்கள் ரசிகர் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையிலேருந்து வருதா? ரசிகர்னே சொல்லலை, அவங்க அட்மைரர்ஸ். நம்ம ரசிகர்னு சொல்லி அவங்க கீழே அழிக்கக்கூடாது. அவங்க தேர் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங். என்னுடைய ஜேர்னியில் அவங்க என்னுடைய பார்ட்னர்ஸ். அவங்க இல்லாமல் அவங்க அந்த ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள கைவிட்டு எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு இல்லை, அங்கே கொடுக்கும்போதே மேஜிக் கார்பெட் ரெடி ஆகுது. அப்போ ரொம்ப நம்பிக்கையில் வராங்க. டேய் நிறைய பேர் சினிமா நினச்சிக்கிறாங்க. நான் ப்ரொடியூசர்லாம் பேசும்போது, சார் அது ஆடியன்ஸ்க்கு புரியாது சார் சொல்லுவாங்க. எனக்கு கோவம் வரும், எப்படி ஆடியன்ஸ்க்கு புரியாமல் இருக்கும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் இந்த கேமராமேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்க குரூப்பும் தேர் ஆல் வெல் எஜுகேட்டட், they all understand. வெல் எஜுகேட்டட்னா என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையை பற்றி தெரியும், அதுதான் எஜுகேஷன் சொல்கிறேன். ஒருத்தர் மயக்கம் போட்டு ஒருத்தர் கீழே விழுட்டார்னா படித்தவன்லேருந்து எல்லாருமே ஓடி போய் தூக்குவான்ல, அந்த எஜுகேஷனை சொல்ல வரேன். நான் என்ன சொல்லுவேன், the movie medium or my movies, I want to elevate the
ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ். படைப்பாளியும் பார்க்குறவரும் பங்காளி தான். ஆமாம், அவங்க 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 வந்து அதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு 2 பக்கம் செக்கோவுடைய கதை படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், செக்கோ உயர்த்திடுவார். அவன் படிச்சுட்டு அப்படியே 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 ஆகிடுவான். அப்பா என்னடா. ஸோ ஒரு படைப்பாளி யார்? நான் படைப்பாளின்றது பெரிய வார்த்தை, அது நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபில்ம் மேக்கர் யாருன்னா, ஏன் எனக்கு 150 ரூபா கொடுக்குறாங்கன்னா, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. மிஷ்கின், மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன் கொஞ்சம் வாழ்க்கையை உத்து பார்த்து எனக்கு ஒரு நல்ல நரேட்டிவ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் கடமை அதுதான். த பிளேசஸ் வேர் ஆடியன்ஸ் மிஸ் டு see and we are forced to see and we have to give to them. இந்த இதுதாங்க இப்போ சொன்னீங்களே இருட்டுன்னு சொன்னீங்களே, அந்த இருட்டை அவங்க தூங்குவாங்க. நான் 2 மணிக்கு போய் பார்க்கணும் அந்த இருட்டை. அவங்க ஏன்னா காலைல வேலைக்கு போகணும். நான் 2 மணிக்கு போய் பார்த்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட் இருந்தா, ஒரு திருநங்கை இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லணும். ஸோ என்னுடைய வேலையே டு எலிவேட் தர் டேஸ்ட். அதாவது எப்படி ஒரு ஃபார்மர் ஒர்க் பண்ணுறாரோ, அவர் நிலத்தில் ஒர்க் பண்ணுறாரு, நான் ஆடியன்ஸுடைய பிரெயினுக்குள்ளே ஒர்க் பண்ணுறேன். லைஃப்பை யோசித்து பார்க்குறப்போ இப்போது நிறைய பல்வேறு விதமான வனவாசம், அப்புறம் கஷ்டங்கள், நல்லது கெட்டது, சினிமா, ஏகப்பட்ட வேலை பார்த்தது, இப்படி பல அனுபவங்களை கடந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்கப்ப இந்த ஒரு விஷயத்தை யாராவது எனக்கு சொல்லியிருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணக்கூடிய விஷயம் என்ன? 20 வயசில் எனக்கு எந்த இழப்புமே இல்லை லைஃப்பில். ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பர்சனாக இருந்தேன். இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பி இல்லை. அந்த ஹாப்பினஸில் ஒரு சுயம் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க ஹாப்பினஸில் சுயம் இல்லை. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டா உடனே பகிர்ந்துக்கணும்னு ஆசை வருது. அசிஸ்டண்ட்டை உடனே ஷேர் பண்ணணும் ஆசை வருது. ராம் டெடி இந்த புக்கம் படிச்சிட்டேன்டா, அந்த புக்கை படிச்சிடுறா அப்படின்னு வருது. வெற்றிமாறன் வந்தவுடனே, ராஜா அன்றைக்கி வெற்றிமாறன்ட்டேன், ராஜா என்ன ராஜா படிக்கிறீங்க? நான் ஒரு புக்கு வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், 3 வருஷமாக படிக்கலை வெற்றி, அதை நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கார்மக் மெக்கார்த்தியுடைய பிளட் மெரிடியன் கொடுத்துருக்கேன். உடனே அவன் மெசேஜை போட்டு, ராஜா நாளைக்கு காலைல வந்துன்னு படிக்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியலை. பட் இந்த வயசில் இப்போ வந்து அதை ரெக்ரெட்டும் பண்ணல, இப்போ பெரும் சந்தோஷமும் இல்லை. நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நான் எப்படி சொல்கிறது, இயற்கையை பார்க்குறது மிஸ் பண்ணியிருக்கேன். வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணதே இல்லை. தெரிஞ்சவங்க நண்பர்கள்ட்ட தான் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட சென்னையிலே ரொம்ப வருஷமாக இருந்துட்டேன். இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அப்போ சூதுவாது கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சூதுவாது ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியா? ஆமாம். அது இந்த சூதுவாது எப்படி இருக்குன்னா வந்து கொஞ்சம் அப்போவுமே மிஷ்கின் இன்னசென்ட் சொல்கிறாங்களே, அது இல்லை. ஆமாம், நான் சொல்கிறேன்னா அதான் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ இந்த வாழ்க்கையில் பயம் இல்லை. ஆனால் இந்த நேவல் ரவிகாந்த், இந்த 80/20 இதெல்லாம் இப்போ தான் படிக்கிறேன். இப்போ படிக்கும்போது எனக்கு அதாவது சார்லி முங்கர்லாம் இப்போ தான் படிக்கிறேன். ஆக்சுவலாக 80/20 படித்தாலே குழம்பிடுவோம். என்ன நான் சார்லி முங்கர்லாம் அப்புறம் என்ன நான் யோசிக்கிறேன், ஏன்னா நான் டீப் டவுன் ஐம் அ புத்திஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து ஒரு நிர்வாணத்துக்கு சொந்தக்காரன் தான். எப்பொழுதுமே லைஃப்பில் நிர்வாணம் தான் கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்றது அது இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசில் ரொம்ப குழந்த மாதிரி இருந்துட்டோமோ, இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நிறைய படித்தா குழம்பி போயிடாதா? குழம்பிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில் எது முதன்மையானது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என் மகள் 2வது தான், புத்தகம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் படிக்கிறது அப்படின்றது வந்து நான் ஏதோ அறிவு வளர்க்குறக்கா இல்லை. ஒரு புத்தகம்ன்றது ஒரு எழுத்தாளனுடைய 50 வருஷம் அனுபவம். அண்டர் த சன் எவ்ரிதிங் ஐ ஷுட் ரீட்னு. நான் ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மேகங்களுடைய ஷேப்பை பற்றி ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கான். சுகரை பற்றி எழுதியிருக்கான். சுகர்னா வெறும் சுகர் எப்படி ஆரம்பிச்சிச்சு. உப்பை பற்றி எழுதியிருக்கான், சால்ட்டை பற்றி எழுதியிருக்கான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எஸ்வி ராஜதுரை ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், டேய் எனக்கு 54 வயசாகுது, எனக்கு பயமாக இருக்குடான்னாரு. எனக்கு தெரியும் அவர் வந்து உயிருக்கு பயந்து பேசுகிறேன். என்ன எஸ்வியார் என்ன? அவர் சொன்னார், இல்லைடா இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும் போல், ஆனால் ஒரு 200 புக்கு இன்னும் படிக்க வேண்டியது இருக்குடானாரு. எனக்கு இன்னும் 20,000 புத்தகங்கள் இருக்குது நான் படிக்க வேண்டியது. அப்புறம் என் லைஃப்பில் நான் சம்பாதிக்கிறதுலாம் புத்தகம் தான். எனக்கு வீடெல்லாம் வாங்க தேவையில்லை. எனக்கு பெரிய காரில் இப்போ காரை வந்து சின்ன காரை வாங்கிட்டேன், பெரிய கார்லேருந்து இப்போ கம்மியான விலைக்கு வாங்கிட்டேன். எனக்கு பெரிய நகை இளத்தில் சும்மா தான் போட்டுக்கிறதெல்லாம், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கேயாவது வெளியே வரும்போது தான் போட்டுப்பேன். என்னுடைய தேவை ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் என் ஆஃபீஸ்க்கு வரணும்.
இப்போ வருது. வாழ்க்கையை நிறைய புத்தகங்கள் படிக்கிறவர், வாழ்க்கையை பார்க்குறவர், மனிதனுடைய நுட்பமான உணர்வை புரிஞ்சுக்கிறவருங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப, நாமெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை தான் வாழறோமா? இல்லை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உண்மையாகவே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேனா, இல்லை மற்றவங்களுக்கு கொஞ்சம் காட்டணுங்கிறதுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன், இந்த வாட்ச் போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்டர்னல். இது என்னென்னா, இது நகை இல்லை, அணிகலன். இப்போ வெறும் கையில் இருந்தால் ஒரு மோதிரம், அது பித்தளை கூட இருக்கலாம். ஒரு வாட்ச் 150 ரூபா வாட்ச் கூட இருக்கலாம், அணிகலன். ஒரு ஷூ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க்மேன்ஷிப்லேருந்து வாங்கி போட்டது. இந்த பெர்ஸ்பெக்டிவோடு நம்ம எதை போட்டாலும் அது பியூட்டி தான். அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அப்புறம் ஒரு நல்ல சிந்தனைவாதி, ஒரு நல்ல படிப்பாளி, ஒரு நல்ல சக மனிதனை நேசிக்கிறவன், அவனுக்கு அந்த டவுட்டே வராது. அடுத்தவங்க ஆவாள்னா எனக்கு ஆவாள் டவுட்டே வராது. பெரிய தத்துவங்கள்லாம் புரிஞ்சிக்க தேவையில்லை நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. நான் இவ்வளோ நாள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னை வாழ்க்கையில் சந்தோஷப்படுது. நான் கற்றுக்கிட்டதை பகிர்ந்துக்கிறதும், நல்ல படங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுலையும், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துறதுலையும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷராவது லைஃப்பில் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். இது சாத்தியமா, இல்லை இது பேராசையா? நம்மளை முழுமையாக புரிஞ்சுக்க ஒரு மனுஷராவது இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே கிரேவ் பண்ணுறோம் நம்மளுடைய ரெகக்னிஷனை. கூட இருக்க நண்பர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நண்பர்களே இப்போ இல்லை. நான் நேற்று கூட சொன்னேன், 600 நண்பர்கள், அந்த நண்பர்களே இல்லை. நான் இப்போ நண்பர்கள்ட்ட ஏன் பேச முடியலன்னா, பேச முடியல அவங்கள்ட்ட. ஏன்னா ஒரு நண்பனை பார்த்தோன்னு நண்பன் என்ன சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு என்றைக்குமே என்னுடைய நாஸ்டாலஜிக்கே கூப்பிட்டு போகிறான். எனக்கு டைம் இல்லை. நிறைய நண்பர்கள் என் மேலே கோவமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப மாறிட்டடான்றாங்க. கோபி, நம்ம டெய்லி மாறணும்ல, மாறாமல் இருக்கணுமா? இல்லை, அதுக்குன்னு நண்பர்கள் எல்லாம் மறக்கல, மாறணும்ல. இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. இப்போ என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய பளு முழுக்க என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் 3 மணிக்கு போகிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து. நேற்று 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். இங்கே நண்பர்களுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கும் ஆசை தான், போயிட்டு அலுமினியில் போய் உட்காந்து ஒரு 20-10 பசங்களோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும். ஆனால் என்னுடைய வேலை பளு, நான் லூஸ் பண்ணுறேன். பட் ஐம் ஆல்சோ கெய்னிங். அப்போ எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு கதை பண்ணி கொடுக்கணும், அது ஒரு ஹீரோவுக்கு வந்து அடுத்த இடத்துக்கு போகணும், ஒரு ப்ரொடியூசருக்கு அது வந்து காசை மீட்டு தரணும், ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் நல்ல படம் எடுக்கணும், என் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நான் ரொம்ப ஒர்த்தியான ஒரு கதை சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அதுதான் முக்கியமாகப்படுது. அதனால் நண்பர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என் மேலே நண்பர்கள்லாம் கோபத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்கையில் எல்லோரோடும் அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கீங்க, பார்க்குறப்பெல்லாம் வாஞ்சையோடு பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஷோஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ அப்படி இருக்கிறப்ப மகளோடு நேரம் செலவழிக்க முடியலை, நண்பரோடு நேரம் செலவழிக்க முடியலைன்னா அதுவும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. இப்போ இந்த பேட்டியை இப்போ கேட்குறவன் ஒரு இன்னொரு சாமானியனா ஒருத்தன் இந்த பேட்டி கேட்டணும் கீழே ஒரு கமெண்ட் போடுவான், நட்போட முக்கியமா அப்படின்னு போடுவான்ல. நான் என்ன கேட்குறேன், நான் அவங்க லைஃப்க்கு எக்ஸாம்பிளா? நான் உங்கள் லைஃப்க்கு எக்ஸாம்பிளா? இல்லையே. அப்போ ஒரு பேட்டி அப்படின்றது என்னைய நீங்கள் என் நெஞ்ச ஒரு கோடாலியில் வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்றீங்க. அதுதான் இன்டர்வியூ. யூ ஆர் கோயிங் இன்சைட் அண்ட் வியூவிங். இதில் நான் ஏன் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அழகாக உலகத்தில் ரொம்ப நண்பர்களை மிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது கோபி? இப்போலாம் நான் பாவம் தான் பேச முடியாது, இதெல்லாம் போர். அப்போ நான் என்ன கேட்குறேன், இதை யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்னாச்சு, என் நட்பரை விட என் அசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமாகப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நட்பு வந்துக்கிட்டே இருக்குது. நான் நட்புனா எப்படின்னா, நட்புடைய உருமாற்றம், மெட்டமார்ஃபோசிஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு நான் வந்து கொட்டுக்காளி பார்த்ததுலேருந்து எனக்கு வினோத் வந்து ஒரு மகனாகவும் ஒரு சகோதரனாகவும் கிடைக்காத பொக்கிஷமாக ஒரு நட்பாகவும் மாறிட்டான். ராம் ஃபோன் பண்ணி அவன் அண்ணான்னு சொல்லிட்டா எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சந்தோஷமாயிடும். வெற்றிமாறன் அங்கேருந்து காரை ஓட்டு வந்து, ராஜா உங்களோட சும்மா கொண்டாந்து பேசிட்டு வராங்க. இந்த நட்பு ரொம்ப முக்கியமான நட்பாக இருக்குது. ஸோ நட்பு புதுப்பிச்சுக்குது. நட்புன்றது இருக்குது, ஆனால் அது உருமாறிட்டே இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த பேட்டி இது மிஷ்கினுடைய பேட்டி. நீங்கள் சாப்பிட்டுட்டு இலையை தூக்கி போட்டுடணும், பேட்டியை பார்த்துட்டு இலையை தூக்கி போட்டுடணும், இலையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்போ நான் சொன்னதில் எது பிடிக்குதோ அதையும் தள்ளி வைக்கணும், எது பிடிக்கலையோ அதையும் தள்ளி வைக்கணும். இதுக்கு நடுவில் ஏதாவது நட்சத்திரங்கள் கீழே விழுந்தால் பொறுக்கி பாக்கெட்டில் போட்டு. ஒரு கவிதை இருக்குது, கொளுத்தும் கோடை வெயிலாக இருந்த போதும் இந்த குல்மகார் மரங்கள் மட்டும் பூத்து குலுங்குகிறது என்று யாரும் கோவப்பட்டதில்லை, நானும் அப்படித்தான்.
என்னிடமிருந்து நான் மட்டுமே வருவேன். வாழ்க்கை எனும் பல்சக்கரத்தில் என் வேட்டி நுனி கூட நைந்து போனதில்லை. நான் எப்படி சோகத்தை சொல்ல அப்படின்னு அது மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்று கோபி, ரொம்ப சிம்பிள் கோபி. நான் ஒரு சினிமாக்காரன் கோபி, நான் நல்லா புரியுறேன். என்னை வீட்டுக்குள்ள எடுத்து போய் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு சினிமா. என்னைய வந்து வாசல்லே விட்டு போயிருங்க வீட்டுக்குள்ளே போகும்போது. நான் சொன்னதில் ஏதோ ஒன்று கிடச்சிச்சின்னா அதை மட்டும் எடுத்து அதை ஷேர் பண்ணிக்கங்க. என்னைய தயவுசெய்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற சுதந்திரம். அது நீங்களாக இருப்பதுக்கு. ஆமாம், அது நீங்களாக இருக்கணும். அதான் நான் என்றைக்குமே சொல்கிறேன். நான் வந்து அதான் சொல்கிறேன், நான் ஒரு குரசவாவை நான் மனசில் எடுத்து போயிருக்கேன். நான் பிரசானை உள்ளே எட்டு போயிருக்கேன். ஆனால் அவங்கள விட்டுட்டேன். இப்போ கிருஷ்ணமூர்த்தியை உள்ளே எட்டு போயிட்டு விட்டுட்டேன். புத்தனை உள்ளே எடுத்து போய் விட்டுட்டேன். கிறிஸ்துவ உள்ளே எடுத்து விட்டுட்டேன். பல சூஃபிகளை உள்ளே எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நானாக இருக்கணும். அது அதில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் தனிமையாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. தனியாக இருப்பதற்கும் தனிமையை உணர்வதற்கும் என்ன வித்தியாசம்? லோன்லினஸ்க்கும் சாலிட்யூடுக்கும் உள்ள வித்தியாசம். லோன்லினஸ் வந்து உலகத்தில் ரொம்ப பிட்டரான கசப்பான மனிதர்கள் தான் லோன்லினஸ் வரும். சாலிட்யூட் இருக்கவன் கடுமையான பலசாலி அவன். ஏன்னா அவன் 24 மணி நேரம் அவனுக்காகவும் சக மனிதனுக்காகவும் இயற்கைக்காகவும் அவன் சிந்திச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ லோன்லினஸ் வேறு, சாலிட்யூட் வேறு. தனிமை வேறு, தனியாக இருப்பது. தனியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நீங்கள் வீட்டிலே தனியாக இருக்கணும். நான் சொல்லுவேன் என் மகள்கிட்ட, அம்மா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பேஸ். உன்னை சுற்றி ஒரு ஹோலி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே யாருமே உன் காதலனுக்கும் இடம் இல்லை, உன் கணவனுக்கும் இடம் இல்லை, உன் மகளுக்கும் இடம் இல்லை, மனைவிக்கும் யாருக்குமே இடம் இல்லை. அந்த ஸ்பேஸ் இஸ் அ சேக்ரெட் ஸ்பேஸ். அதுதான் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பெஸ்ட் டைம் நம்ம என் லைஃப்பில் நைட்டு 2 மணிலேருந்து காலைல 7 மணி வரைக்கும். என் ஆஃபீஸில் இல்லை என் வீட்டில் அதோட பெஸ்ட்டு டைம் இருக்காது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, மியூசிக் வரும், எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பேராகிராஃப் படிப்பேன், இல்லை ஒரு நல்ல சிந்தனை வரும், அழகுணர்ச்சி வரும். அந்த ஸ்பேஸை விட்டுறவே கூடாது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் மாதிரி இல்லையா? ராத்திரி 2 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும். இல்லை, அப்போ நீங்கள் அதான் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ என்னை தான் இன்டர்வியூ பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சமூகத்தை இன்டர்வியூ பண்ணல. அப்போ நான் சமூகத்துலேருந்து நான் மாறி இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இப்போ என்ன இந்த பெட்டி கட்டு சில பேர் என்ன ரொம்ப அட்மையர் செய்வாங்க. நம்மளும் போய் 2 மணிக்கு போனால் பாவம், வீட்டில் பிரச்சனை ஆகிடும், டைவர்ஸ் ஆகிடும். எனக்கு இது ஏகாந்தம். உன் ஏகாந்தத்தை நீ கண்டுபிடித்துக்கொள். என் ஏகாந்தத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். கோபிநாத் கேட்குறதுக்காக நான் வந்து என்ன பண்ண பொய் சொல்லாமல் அதை வந்து உங்கள்ட்ட பரிமாறிக்கிறேன். உனக்கு இது ஏகாந்தமோ நீ கண்டுபிடியாது. எனக்கு நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு காலையில் 10 மணிக்கே ஏகாந்தம் இருக்குது. இப்போவும் ரொம்ப அருமையான ஏகாந்தம் தான். இப்போ அருமையான ஏகாந்தம். ஏன்னா உங்களை சிரிக்கிறது, உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப விரும்புகிற ஒரு மனிதர் நீங்கள். அதாவது நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் நீங்கள் வர்றீங்க, நானும் வந்துடுறேன். அந்த 40 வருஷம் இருக்கும், 30-35 வருஷம் இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பாசனை ஆக்சுவலி. ஸோ உங்கள் வெளியே நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக. ஏன் யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம்? உங்கள் சுதந்திரத்தை விட்டுறீங்கல்ல. நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன்னே, நான் ஒரு புக்கு இங்கே வைக்கிறேன். இங்கே 20 பேர் இருக்கோம். 20 பேரும் வேறு புத்தகத்தை படிக்கிறீங்க, ஒரே புத்தகத்தை படிக்கல. இருக்கிறது ஒரு புத்தகம் தான், ஆனால் 20 பேரும் படித்தோம்னா வேறு புத்தகம் தான் படிக்கிறோம். வேறு புரிதல். ஏன்னா புரிதலே நம்மளுடைய இளமையிலேருந்து நம்மளுடைய எந்த இடத்துலேருந்து வர்றோம், நம்மளுடைய புரிதல் எல்லாமே வேறு. ஸோ ஐ திங்க் எவ்ரி மேன் இஸ் அன் இண்டிவிஜுவல். தட்ஸ் வை தே ஆர் ஆல் கலெக்டட். அந்த யூனிக்னஸ் எல்லாம் ஒன்று சேரப்போ தான். அதுதான் ஐ திங்க் பீப்புள் என்னை பொறுத்த ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி வந்து டு ஃபைண்ட் தர் இண்டிவிஜுவல் யூனிக்னஸ். பணம்லாம் வேண்டாம், ஒரு புத்தகம் போதும் அப்படிங்கிற ஒரு உங்களை பற்றி உண்மை. அதான் உங்களை பற்றி தனிப்பட்ட இதுதான். இப்போ பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ உதவுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து வெளியேற உதவுதுன்னு நினைக்கிறீங்களா? பணம் அக்ராரியன் சொசைட்டியில் தான் வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு உணவும் உறைவிடமும் உடையும் அவனுக்கு இருக்கும்போது அதுதான் பணம். இன்றைக்கி பணம் ரொம்ப அவசியம். இந்த பார்ட்டர் சிஸ்டம் ஹஸ் சேஞ்ச் இன்டு தி காயின்ஸு, மணி. பணத்தை பற்றி ரொம்ப டீப்பராக நினைக்கிறவங்க பணக்காரன் ஆனதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பணத்தினுடைய தேவை எவ்வளவுக்கு எனக்கு தேவை, அந்த பணத்தை இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவன் வெல்த்தை தேடி போகிறான். ஏர்னிங் சேலரி, கெட்டிங் வெல்த் அப்படின்றது நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து 73 தொழிலே நான் வந்து ஐ வாஸ் ஏர்னிங் சேலரி. நவ் ஐ டோன்ட் ஏர்ன் சேலரி. நவ் ஐ எம் டூயிங் வெல்த். அந்த வெல்த்தில் ஒரு பகுதி பணம், அந்த வெல்த்தில் 90 பகுதி வந்து அறிவு, நாலேஜ், எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங்ஸை மீட் பண்ணுறது, ஆர்ட் ஃபார்ம் பற்றி யோசிக்கிறது. இப்போ நானும் என் மகளும் 1 மாதம்
யூரோப்பில் இருக்க எல்லா ஆர்ட் மியூசியத்துக்கும் போனோம். ஆனால் அதுக்கு பணம் வேணுமே மிஷ்கின். பணத்தை விட நான் போகணும்னு பண்ணது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் லைஃப்பில் பெரிய ட்ரீமு வேன்கோவை போய் பார்க்கணுன்னு. ஆம்ஸ்டர்டாமில் சித்திரம் பேசி முடித்தேன். பணம் இல்லை. 5ஆவதுல கையில் 7 லட்ச ரூபா கிடச்சிது. போயிட்டு வரக்கு 6 லட்ச ரூபா ஆச்சு. நான் இங்கே போயிட்டு வந்தேன். பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேங்கிறது தான். என்ஜின் ஹெட் வந்து என்னுடைய எண்ணம். பின்னாடி இருக்க லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் பணம். நடு கம்பார்ட்மெண்ட் கூட கிடையாது. அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கலாம், எனக்கு பிடித்த எனக்கு பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு பணம் ரொம்ப பயன்படுது. இல்லை, பணன்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஜீன்ஸ் மாதிரி. அது ஒரு தேவை, அவ்வளோதான். அது ஒரு தேவை. ஆனால் அது அல்ல முழுதும் வாழ்க்கை. வாழ்க்கையுடைய பெரிய வெற்றி எதுன்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தை பெறுவதா, பெரும் பணம் செய்வதா, இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதா? ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும் இந்த பதில். ஆனால் அதுதான் உலகம் ஃபுல்லாக, உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இல்லை இன்னும் ஒரு 10 லட்சம் ஆண்டுகள் மனித இனம் வந்து இந்த பூமியில் இருந்தாலும் அதுக்கு ஒரே பதில் தான். நான் எதற்காக பிறந்தேன், இறப்புக்கு அப்புறம் என்ன, கடவுள் இருக்கா இல்லையா, இந்த 3 கொஸ்டின்கள் தான். வேறு எதுவுமே மீனிங் இல்லை. எல்லாமே இந்த கொஸ்டின் தான் இருக்குது. நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்தேன், நான் இறந்த பிறகு என்ன ஆவேன், என்னை விட இந்த உலகத்தை ஒரு பெரிய ஒரு ப்ராவிடன்ஸ், ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கா அப்படின்ற 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான். நான் எதற்காக பிறந்தேன்னா அந்த கொஸ்டின் வந்துடுது. இறந்த பிறகு என்னன்றது அந்த கொஸ்டின் வந்துடுது. எல்லாமே என்ன ஒரே வார்த்தை, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப்? யாருமே சொல்ல முடியாது. அதை நம்ம டால்ஸ்டாயோட கதை இருக்குது, அலோஷா த பாட்டுன்னு. அதில் வந்து ஒரு 9 வயசு பையன் இறந்து போயிடுறான் கடைசி ஷாட்டில். அந்த பையன் இறந்து போகும்போது, அதாவது மேலேருந்து கீழே வந்து தலையில் அடிபட்டுருது. அவன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கான். ப்ரீஸ்ட் வராரு. டாக்டர் வந்து முடியாதுன்றாரு. ப்ரீஸ்ட்டுக்கு வந்து எப்படி இறந்து போயிட போகுது இந்த குழந்தை அப்படின்னா, அந்த ப்ரீஸ்ட் வந்து மந்திரம்லாம் போடுறாரு. அது அமைதியாக இருக்குது. அந்த குழந்தை படுத்துரு. திடீர்னு எல்லாரும் இறந்து போகிற பக்கத்தில், அந்த குழந்தைய பக்கத்தில் பார்க்கும்போது, அந்த குழந்தை திடீர்னு முகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியக்குறி வருது அந்த குழந்தைக்கு. அப்படியே பார்த்துட்டு பெரும் மூச்சை இழுத்து காலெல்லாம் நீட்டிட்டு அப்படியே சுருங்கி செத்து போயிடுது. எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையில் படித்த ரொம்ப முக்கியமான கதை. என் வாழ்நாள் முழுதும் படிச்சுக்கிருப்பேன் அந்த கதையை. இப்போ நம்ம பேசிக்கிற அந்த பதில், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், அந்த ஷாட்டுக்குள்ளே, அந்த தருணத்தில் அலோஷாவுடைய கண்களில் இருந்த தெரிஞ்ச ஒரு பிரகாசத்தை டால்ஸ்டாய் உள்ளே பூத்திருக்காரு. நான் டால்ஸ்டாய் இறக்க வரைக்கும் அவருக்கும் அது தெரியல. ஆனால் அதை நோக்கி போய்கிட்டே இருந்தார். ஐ திங்க் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்க தான் அது நம்ம எவ்ரிடே இருக்கணும். அது வந்து இது சும்மா கிடையாது. அதை நான் இப்படி பண்ணிக்கிறேன். நான் டெய்லி காலையில் 10 நிமிஷம் நான் யோசிக்கிறது வந்து எதுக்காக நான் சினிமா பண்ணுறேன். இப்போ எதுக்காக சினிமா பண்ணுறேன்னா அந்த கொஸ்டினுக்குள்ளே வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் காட் அ பர்பஸ். ஆனால் எல்லா பர்பஸும், எல்லா இண்டிவிஜுவல் பர்பஸ்களையும் ஒரு கிரேட்டர் இந்த ட்ரூத் அதில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ஃபிலாசபிக்கல் தான். பட் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு. மிஷ்கின் எப்போதுமே அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதோடைய உச்சத்துக்கு போகிறாரு அப்படின்னு கட்டி இணைத்து முத்தமிடுகிற மனிதராக இருக்கிறார். இல்லை என்றால் மனதில் பட்டதை பட்டென்று பேசி விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கலாமே, தப்பு இல்லையே. நான் இது வரைக்கும் யாருமே மனசில் அடிக்கணும்னு யோசிச்சதில்லை. மனசில் கூட கை ஓங்கினதில்லை. ரொம்ப பசிஃபிஸ்ட் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை எங்கள் மனைவியை ஒரு தடவை அடித்தேன். எப்படி அடிச்சேன்னா, ஏதோ சொல்லிட்டா போல். 1 மணி நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டேன், இங்கே உட்கார அப்படின்னு. இப்படி அடித்தேன். இப்படி அவள் என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டான். அவனை அடிச்சேன்டி அப்படின்னு. அவள் கீழே பிறண்டு சிரிச்சான். அவன் என்ன சொன்னேன், முதல்ல இது அடி இல்லை, 2வது 1 மணி நேரத்துக்கு முந்தி நான் அதை சொன்னது ஏன் இவ்வளோ நேரம் யோசிச்சிங்கன்னா, இல்லை ரொம்ப தப்பாக சொன்னடி. தப்பாலாம் ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப அது அநாகரிகமாக சொன்னடி அது அப்படின்னு. என் லைஃப்பில் அடிக்க கை ஓங்கினதே இல்லை. இப்போ இந்த பேட்டிக்கு முந்தி என் அசிஸ்டன்ஸை அவ்வளோ மோசமாக யாரும் திட்டிருக்க முடியாது. அப்படி திட்டிட்டு வரேன். இப்போ அவ்வளோ மோசமாக திட்ட முடியும். இப்போ என்னன்னா, எங்கள் 3 அசிஸ்டன்ட் வேலையை விட்டு போகலான்ற அளவுக்கு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா, சாப்பிட போயிட்டாங்க. ஒரு 4 கெஸ்ட் வந்தாங்க. அந்த 4 கெஸ்ட்டு சாப்பிட்டாங்களான்னு கேட்காம நீங்கள் சாப்பிட போயிட்டீங்களான்னு திட்டேன். அவங்களை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக திட்டேன். கெட்ட வார்த்தை திட்டேன்னு நினைக்கிறேன். டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்? Why do I have to take that as beautiful? Why you want me to take as ugly thing? இல்லை, என்னை அது எப்படி, இப்போ ஏன்னா எனக்கு அது எப்படி, ஏன்னா நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், அவனுக்கு ஒரு பெரிய பியூட்டியை நெருப்பு மாதிரி சொல்லித்தரேன். நான் பனியாகவும் சொல்லித்தரலாம், அவன் எப்படி வேணாலும் சொல்லித்தரலாம். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் வேல்யூ அவனுக்கு நெருப்பாக சொல்லித்தரேன். ஆனால் அது எந்த வகையிலும் அவனை பாதிக்காது. இப்போ சொல்லுகிறவருக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கலாம், எதிர்கொள்ளுகிறவருக்கு தான் அதோடைய வழி இருக்கு. கோபி, ஏன் கோபப்படக்கூடாதுன்றீங்க? நான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லலை. நான் சமூகத்தில் தெரியாத ஒரு ஆள்கிட்ட என்னுடைய சுயத்துக்காக, இல்லை அவனுடைய சுயத்துக்காகவோ, அவனை மோசமான முறையில் பேசியோ, அவனை அசிங்கமாக பேசியோ, அவன் மனசு புண்படுற மாதிரி, அது வந்து வன்முறை. என் அசிஸ்டண்ட்டையும்
என் நண்பர்கள்ட்டையும் சுதந்திரம் எடுத்து நான் பேசுகிறது ஒரு முறை, வன்முறைகள் அது ஒரு முறை. உங்களை புரிந்து கொள்ளுகிறவரால் உங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சகஜமாக வெளியிலேருந்து பார்க்கிறவர்களுக்கு எனக்கு அது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது கோபி. எப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு லூசு பயல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா யாரும் வந்து என்னை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வரமா ரொம்ப பயப்படுறாங்க. இவருக்கு நான் ரொம்ப மென்மையானவன். அது சில டைம் என்னை பாதுகாக்குது. சில டைம் எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், யோ அறிவில்லையா உனக்கு அப்படின்னு பேசுகிறேன். கோபி, நம்மளுக்கு பேசிக் நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல கோபி. ஒரு முள்ளமன்றியாகவே இருந்துட்டு போட்டுமே. நான் எதற்காக நான் வந்து ஒரு தவளை மாதிரி இருக்கணும்? முள்ளமன்றி குத்தாமல் பார்த்துக்கணும். அப்போ இந்த கோபம், இந்த அன்பு, இந்த கான்ட்ராடிக்ஷன்லாம் நான் இல்லைன்னா நான் ஒரு மனுஷனே இல்லையே. அப்புறம் நான் ஒரு பெரிய பொய்க்காரன் இல்லை. எனக்கு என் மேலே கோபப்படுறவங்களை ரொம்ப பிடிக்கும், என் கூட சண்டை போடுறவங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறது? பாருங்கள், அங்கே தான் வரேன். அப்போ கோபி அந்த சேரில் உட்காந்துருக்காரு, மிஷ்கின் இந்த சேரில் உட்காந்துருக்காரு. தெர் இஸ் அன் ஆப்போசிட் வியூஸ் ஆக்சுவலி. இதுதானே பியூட்டி. எங்கள் அப்பா ஒரு நாள் கூட என்னை அடிச்சதில்லை கோபி. எங்கள் அம்மா நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. தலையில் கொட்டி அறிவு பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளவு கொட்டியிருக்காங்க. எனக்கு 7.5 நாட்டம் சனின்னு 7.5 வருஷம் எனக்கு மாவிளக்கு போட்டிருக்காங்க. ஸோ அடித்தது அம்மாவோட அன்பு, எங்கள் அப்பாவோட அன்பு. ஏன்னா 7.5 நாட்டம் சனி எதுவும் குழந்தைய பண்ணிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா பார்த்தாங்க. ஸோ எனக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அன்பு காட்டுறதுமே சரி, அதே மாதிரி மனசில் தவறுன்னு பட்டுருச்சுன்னா டக்குன்னு போய் எந்த ஈகமும் இல்லாமல் மன்னிப்பு கேட்குறதுலையும் சரி, ரெண்டுலேயுமே அதோடைய எண்டில் இருக்கார் மிஷ்கின்னு சொல்கிறார். நான் சினிமா பண்ணும்போது கோபி ஒரு ஷாட் எடுக்கும்போது அடுத்த ஷாட்டு என்னன்னு தெரியாமல் நான் ஷாட் வைப்பேன். அது வந்து நான் சினிமாவில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு தவம். நான் மேடையில் பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாமல் பேசுவேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ பிலீவ் ஐ எம் அ குட் ஒரேட்டர். சம்டைம்ஸ் இட் மிஸ்ஸஸ். மோர் தென் குட் ஒரேஷன், ஐ வாண்ட் டு ஸ்பீக் ட்ரூத். ட்ரூத் வந்து நான் சொல்கிறது வந்து அது வந்து ஒரு காந்தியன் ட்ரூத், டால்ஸ்டாயன் ட்ரூத் சொல்ல, ஒரு 36 மார்க் வாங்கக்கூடிய ட்ரூத் சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒன்று. அதில் ஏதாவது ஒரு வந்துட்டு போட்டேன். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த தலைமுறைகிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் எது? கொஞ்சம் பயப்படுற விஷயம். ஒவ்வொரு 10 வருஷமும் மனித வாழ்க்கை மாறுது, நாகரிகங்கள் மாறுது, கேட்ஜெட்ஸ் மாறுது, அறிவு அகலப்படுத்துது, அறிவு சுருங்குது, எல்லாமே நடக்குது. எங்கள் அப்பா எங்கள் ஜெனரேஷனை திட்டினார், ரொம்ப வயலண்ட் ஆகிட்டீங்கடா அப்படின்னாரு. நான் என் மகளுடைய ஜெனரேஷனை திட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வயலண்ட் ஆகிட்டேங்கன்னு. அவர்கள் ஒரு நாள் தந்தை ஆவார்கள், அவர்கள் அந்த ஜெனரேஷனை சொல்லுவாங்க. ஸோ இது நடக்கிறது. அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன மாதிரி இல்லைங்கிற. ஸோ எவ்ரி ஜெனரேஷன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் பியூட்டி, ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் வயலன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மீடியாவில் இருக்க ஹேட் ஸ்பீச் பார்த்தீங்களா? நினச்சி கூட பார்க்க முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நேம் ஆஃப் பாலிட்டிக்ஸ், இந்த நேம் ஆஃப் ரிலீஜன், இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் சப்போஸ் டு டீச் கிரேட் ட்ரூத்ஸ். இந்த நேம் ஆஃப் ஃபிலாசபி, இந்த நேம் ஆஃப் ஐடியாலஜிக்கல் ட்ரூத், இந்த நேம் ஆஃப் நார்மல் திங். அதாவது ஒருத்தன் யாருன்னே தெரியாது, அவன் திட்டுவான். ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தினுடைய அறிவியல் வளர்ச்சியினுடைய தலைகுனிவு ஒவ்வொரு சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. எங்கள் அப்பா சைக்கிளில் போகும்போது மெதுவாக போகணுன்னு சொல்லுவார். நான் பைக்கில் போகும்போது மெதுவாக போகல, ஏன்னா சைக்கிளோட வேகமாக வருது. இப்போ அதோட வேகமாக ஓட்டுற பைக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், ஏய் நான் மெதுவாக போகிறேன், என்ன மொட்டத்தனமாக ஓட்டுறீங்கன்னு. அவனுக்கு 60 தான் மெதுவாக இருக்குது. ஆமாம், 60 போனால் அவன் வயசானவன் நினைக்கிறான். ஸோ ஐ திங்க் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் தொன்றுதட்டு மனிதம் அப்படின்னு ஒன்று இருந்து அதை அழிக்கவே முடியாது. மனிதத்துக்கு அப்புறம் மனிதம் இல்லாத தன்மையை அதையும் அழிக்க முடியாது. ரெண்டுமே இருந்துக்கிட்டே தான். திஸ் டூ போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தப்போ என் ஆஃபீஸில் ஒரு 18 வயசு பையன் இருக்கான். நான் மிஷ்கினோட ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன், நீ உன் கேள்வியெல்லாம் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் 4-5 கேள்வி சொன்னான். அதில் ஒரு கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். அம்மா மறந்துட்டேன்னு அர்த்தம். அம்மா மறக்கணும், மறந்துச்சா பாரு. ஓ, உங்கள் அம்மாவே மறந்தா காதலிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு அம்மாவை தேடுற இல்லை. ஒரு பக்கம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் பயங்கர பொயட்டிக்காக பேசுகிறீங்க. ஆமாம், மாயமும் ரியாலிட்டி. இப்போ நான் இப்போ வந்து ஆன்சர் இது. இப்போ நான் காதலிக்கிறது எப்படின்னா, எங்கள் அம்மா மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். எங்கள் அம்மா மறந்து இன்னொரு பெண்ணை நான் நேசிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படா நீ காதலிக்கணும்னு அர்த்தம். அம்மாவையும் நினச்சிக்கிருக்க, அவளையும் நினச்சிக்கிருக்க, அம்மா டைம் பேலன்ஸ் பண்ணணும், அவள் டைம் பேலன்ஸ் பண்ண, நீ காதலிக்க. நீ வந்து ஒரு பொலிட்டிஷியன். நீ ஸோ சடன்லி யூ ஃபர்கெட் அபவுட் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் இன் லவ். ஏன்னா தட்ஸ் வை வி ஃபால் இன் லவ். நீ நின்றுக்கிட்டே இருந்தேன்னா நீ லவ் பண்ணல, உனக்கு ஈகோ வந்துச்சுன்னா லவ் பண்ணல. ஏன் முட்டி போட்டு அந்த காலத்தில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என் ஈகோவை உன் காலடியில் வச்சு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறது தான். ஸோ நீ முட்டி போடுறியான்னு பாரு.
அம்மாவை மறந்துட்டியா முட்டி போகிறேன் பாரு, முட்டியும் போட்டு அம்மாவை மறந்தேன்னா நீ பயங்கரமான காதல். ரிலேஷன்ஷிப்பில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நீங்கள் பார்த்த வரைக்கும் ஆண்கள் பற்றி பெண்கள் புரிந்து கொள்ளாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆண் உலகம் வேற இருக்குது, மென் ஆர் ஃப்ரம் மான்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ன்னு சொன்ன மாதிரி பொதுவாகவே ஆண்களை பற்றி பெண்கள் புரிந்து கொள்ளாத விஷயம் நீங்கள் நினைப்பது எது? நிறைய காதலிச்சிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி ஆண் முட்டாள் தான். நம்ம எப்பயுமே வேறு, நம்ம ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு. ஏன் நான் ஆணை முட்டாள்றேன்னா, இயற்கை எவ்வளோ பெரிய அறிவாளி, ஏன் நம்மளுக்கு குழந்தை பெற்றக்கூடிய அபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்கல ஆணுக்கு, ஏன் பெண்ணு கொடுத்துருக்கு அப்படின்னா, அவளுக்கு பொறுமை ஜாஸ்தி, அவளுக்கு கிரேஸ் ஜாஸ்தி, அவளுக்கு பாதுகாப்பு உணர்ச்சி ஜாஸ்தி, அவளுக்கு பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி. தட் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி ஷீ இஸ் ஃபார் இன்டெலிஜென்ட் தென் எனி மென் ஆக்சுவலி. ஆனால் மென் அவன் வேட்டைக்காரன் தானே, அவன் வேட்டையாட போயிட்டானே, அவன் ஆந்த்ரோபாலஜிக்கலி உலகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு தரான். அவள் ஒரே குகையில் உட்காந்து இந்த உலகத்தை அப்படி பத்திரமா பார்த்துக்கிறான். குழந்தைங்க, கணவன் விட்டு போன அப்பா அம்மா, குழந்தைங்க, பிராணிகள். ஐ திங்க் இந்த டைகோட்டமி இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஒரு ஆண் வந்து பெரிய அறிவாளி, பெரிய பலசாலி அப்படின்னு சொல்கிறத நம்ம நிற்கும். ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன் லைஃப்பில். என் மகள் என்னை விட அறிவாளியாக இருக்கா, என்னை விட இம்மீடியட்டாக சாரி கேட்குறான், ஒரு 10 பேருக்கு சமைச்சு போடுறான். அந்த பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை. ஒரு மனுஷன் அம்மாட்டிருந்து வந்து காதலித்து ஒரு பெண்ணிட்ட போய் வாழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சி அது பெண் குழந்தையாக இருக்கும்போது தான் அவனுக்கு பெண்ணா என்னன்னு தெரியும், ஆண்ணா என்னன்னு தெரியும். யுங் அழகாக சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்குள்ளே அனிமா இருக்குது, ஒரு மனுஷிக்குள்ளே அனிமஸ் இருக்குன்றார். ஆணுக்குள்ளே பெண்ணும், பெண்ணுக்குள்ளே ஆணும். நான் எப்போ நல்லா ஆகிறேன்னா, எனக்குள்ளே இருக்க பெண்மையை நான் கண்டுபிடிச்சிக்கும் போது தான். ஒரு பெண் எப்பொழுது முழுமையடைகிறான்னா, அவருக்குள்ளே இருக்க முழு ஆணை அவள் புரிஞ்சிக்கும் போது தான். ஐ திங்க் இது ஜஸ்ட் அ போல். ஒரு குச்சி 2 கார்னர் இல்லாமல் குச்சியே இல்லை. பேட்ரியார்க்கல் சொசைட்டி, நம்ம ட்ரைபல்லேருந்தே நம்ம சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்மளுக்கு கொடுத்து பழக்கப்பட்டுக்கிட்டோம். ஐ திங்க் தேர் இஸ் நோ ஜெண்டர் சொல்லப்போனால். அதாவது வந்து குழந்தை பெக்கிறது அப்படின்றதுலாம் பார்த்தா தவிர்த்து மிச்சம் எல்லாமே. அமேசானில் அந்த காலத்தில் வந்து அமேசான் ஒரு ஊரில் பெண்கள் தான் முழுக்க ஆண் இருக்காங்க, பெண்கள் தான் வாரியர்ஸ் வந்திருக்காங்க. அமேசானில் வந்து வில்லு விடுவாங்களாம். அந்த வில்லு விடும்போது அந்த வலது பக்கம் மார்பகம் தடுக்கிறதுக்காக வலது பக்கத்தில் இருக்க மார்பகத்தை எல்லா பெண்களும் வெட்டி எடுத்துருவாங்களாம். ஸோ இப்போ வில்லு விடுறது ஈஸியாக. அந்த ஊரில் எந்த ஆணும் போய் சண்டை போட்டு வின் பண்ண முடியாது. ஸோ பிற்காலத்தில் வந்து ஆண் தான் அப்படின்றது வந்துருச்சு. அது இன்றைக்கி வந்து ஜெண்டரே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்போ ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, ஆக்டர் தான். அது மோஸ்ட் டெமோக்ராட்டிக்கான, அதாவது ஒரு லாங்குவேஜ் சிந்தனை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான விஷயம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஆக்டர் தான் கூப்பிட்றோம். எல்லா மட்டத்துலையுமே இந்த மாதிரி பொதுவாக ஒரு ஜெண்டர் அப்படின்றது வந்து நம்ம ஐ திங்க் ஒன்லி ஆன் த டைம் ஆஃப் ஷீ இஸ் கிவிங் பர்த், அவ்வளோதான். அப்போ நம்ம வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பெண்கள் என்னை ரொம்ப மரியாதையும் அன்பாவையும் என்னை போட்டு கொண்டாடி என்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே ஒரு பெண் என் கூட எப்பயுமே இருக்கணும், என்னுடைய மகளாவோ யாரோ ஒருத்தருக்கு இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பு முக்கியமாக எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாதுகாப்பு உணர்வையா, சுதந்திரத்தையா, இல்லை வேறு ஏதாவது? நான் ஒரு நட்பு, நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த தோலும் என்னுடைய நண்பனுடைய தோலும் உரசிக்கிட்டே இருக்கும். காதல் வேறு, நட்பு வேறு. எந்த ரிலேஷன்ஷிப்பும் அன்பை ஷார்பன் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய அன்பையும் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சோகால் வேல்யூஸு, டெண்டன்சி டு பி எ ஹியூமனில் அதை வந்து அது ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்குது. எந்த நட்பும் எந்த ரிலேஷன்ஷிப்பும். அது நீங்கள் வந்து ரயில் ஸ்நேகத்தில் கூட அது வந்து நீங்கள் வந்து ஒரு புன்னூறு ஒரு நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது கூட உங்களை வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங் அது கொடுக்குது. எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஃப் யூ ஆர் ஸோ சின்சியர், இட் இஸ் கோயிங் டு பிரிங் யூ கிரேட் பூன் இன் அவர் லைஃப். இன் சம்வேர் இட் இஸ் ஆக்சுவலி காட் இன்ஜூர்ட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நீங்கள் பிரியுது அப்படின்னா சில நேரம் பிட்டர்னஸ் கொடுக்குது. அந்த பிட்டர்னஸ் இருங்க, ஆனால் அந்த இன்னொரு சக மனுஷியை அவங்கள வந்து புறங்குறாமல், அவங்கள பற்றி மோசமாக நினைக்காம, நம்ம தமிழ் பண்பாட்டில் இந்திய பண்பாட்டில் ஏவல் வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் எப்போயுமே யோசிச்சு பார்ப்பேன், ஒரு மனுஷன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏவல் வைக்கிறது. நான் யோசிப்பேன், ஒரு சிங்கமும் வச்சுக்குமான்னு யோசிக்கிறேன். ஒரு யானையை ஏவல் வைக்குமா, ஒரு சேவலும் ஏவல் வைக்குமான்னு கேட்குறேன். அப்போ இந்த என்ன நடக்குது? அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பக்கத்து வீட்டில் புரியல சண்டை, இன்னும் இங்கேருந்து போய் கேரளாவில் போய் ஏவல் வைக்கிறதா? எனக்கு புரியலைங்க. அதில் இன்னொன்று இருக்குது, ஏவல் வச்சவங்கள கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏவலே தாக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ஸோ ஃபன்னி ஆக்சுவலி. எனக்கு அந்த போரை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புத்தருக்கு அது ரொம்ப அருமையான ஒரு கதை. அப்படின்னா, ஒரு நாள் புத்தர் ஒரு மலை மேலே ஏறி ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு 4000 போர் வீரர்களோடு ஒரு அரசன் வந்துக்கிட்டு இருக்கான்.
உடனே புத்தர் தபதபன்னு இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மலையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மலையிலேருந்து இறங்கி ஒரு பட்டை மரத்து கீழே உட்காந்துறாரு. உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அந்த 4000 பேர் அரசன் பார்த்தான். புத்தரை தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே. உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து, என்ன புத்தரே நீங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது, மத்தியான வெயிலில் இப்படி உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு சூரிய வெப்பம் தாக்கலையா அப்படின்னு. அப்போ சொன்னால், நான் உள்ள குளிராக இருக்குப்பா அப்படின்னாரான். உடனே அந்த அரசன் என்ன பண்ணான், திரும்பி போயிட்டானா. அவர் 2 நாள் தங்க வேண்டிய நிலைமையாக போச்சான். புத்தர் அங்கேயே போயிட்டு பக்கத்தில் எல்லாம் அப்படியே வந்துட்டு திரும்பி அந்த மலை மேலே போகும்போது 2 நாள் கழிச்சு திரும்பி அந்த 4000 பேர்த்தோட அந்த அரசன் வந்தானா. இப்போ புத்தர் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தாரான். ஆனந்தை கேட்டானா, என்ன புத்தா திரும்பி போய் வரல? அந்த 2 நாள் அவனுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்திருக்கு. அந்த நல்லெண்ணத்தை கொஞ்சம் வளர விட்டேன். ஆனால் திரும்பியும் மேட்னஸ் போயிட்டான். இப்போ என்னால் நிப்பாட்ட முடியாது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இறந்து போயிடுவாங்க. அவனுக்கு இது மீனிங் அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள குளிர்ச்சியாக இருக்கும்போது ஐ திங்க் வி வில் நெவர் டூ ஹார்ம் டு அதர்ஸ். அந்த குளிர்ச்சியை எப்படி நம்ம அடைய வைக்கிறதுன்னு தெரியல. அதை நீங்கள் எல்லா மதத்துலையும் அடைய வைக்கலாம். எல்லா மதத்துலேயும் அந்த குளிர்ச்சி அடைகிறதுக்கு இடம் இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ 2 மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க. தேடி தேடி படிக்கிறது, சினிமா, இலக்கியம், பயணம், இதெல்லாம் அறிவை சேர்த்துக்கணுங்கிற ஆர்வத்தில் பண்ணுறோமா, இல்லை நம்ம தனிமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணுறோமா? கிட்டத்தட்ட 49 வருஷம் படிக்கிறேன். படிக்கும்போது நான் தனிமையை ஃபீல் பண்ணதே இல்லை. படிக்கிறது தனிமையை போக்கிக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் உண்மையாக ரொம்ப சின்சியராக நீங்கள் படிச்சீங்கன்னா தனிமையை போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் தனிமையாக இல்லை. நீங்கள் ஒரு நல்ல புத்தகம் படிக்கும்போது ஒரு 2000 பேரோடு இருக்கீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அக்பர் கொடுத்தேன். அதில் 600 கதாபாத்திரங்கள் இருக்குது. அதான் நான் சொன்னேன், லோன்லினஸ் அப்படின்றது இட் இஸ் யுவர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு இமீடியட்லி டேக் கவுன்சிலிங் வென் யுவர் லோன்லினஸ். ஏன்னா இந்த உலகம் எங்கே, இப்போ வரும்போது ஒரு நாய் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னான், சார் நல்ல மலையில் குளிச்சு வெள்ளை வழியாக இருக்குது சார் அப்படின்னா. பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது பெரிய வெளியே பார்த்தீங்கன்னா. ஒருத்தன் ட்ரில் போட்டுருந்தேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே. அந்த பையன் நான் காரில் என்ன பண்ணேன், ஏன்னா ட்ரில் சத்தனன்னா அவர் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிருக்காரு. யார் லோன்லியாக இருக்காங்க சார்? திரும்பினா அவ்வளோ இருக்குல்ல. நீங்கள் லோன்லி, அதான் சொன்னேன், சாலிட்யூடுக்கு நீங்கள் போகணும். லோன்லினஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது, இருக்கும். நீங்கள் கடற்கரையில் போய் உட்காந்துருக்கீங்களா? உட்காருவோம் நிறையா. அதுதான் சாலிட்யூட். கூட்டத்திலும் தனித்திருத்தல். ஆமாம், பெரும் கூட்டத்திலும் நீங்கள் தனித்திருக்க முடியும். பெரும் அலை அடிக்கும் போது நீங்கள் தனித்திருக்க முடியும். அந்த சாலிட்யூட் வேறு. இந்த ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப லோன்லினஸ் இல்லை, அதுக்காக அந்த கேள்வியை நான் வச்சேன். நிறைய தற்கொலைகள், நிறைய வயலன்ஸு. ஆக்சுவலாக ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை போய் வெட்டுறதே லோன்லினஸ் தான். அவனுக்கு தெரில, அவனை தான் வெட்டுறான். இந்திய தத்துவ ஞானத்தில் தத்துவ மசின்னு ஒன்று இருக்குது. ஒரு வெள்ளைக்காரரு சுதந்திர போராட்டத்துக்கு முந்தி மார்ச் பண்ணியிருந்தாங்களாம் அவங்க படையை. அப்போது ஒரு சாது ஒரு லான்ஸோட ஒரு சூலாயத்தோடு நடந்து போயிருந்தாராம். அவர் ஒரு குறுக்க பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ பேசியிருக்காரு, அவர் சிரிச்சிருக்காரு. தகால அந்த ஆயத்தை எடுத்து குத்திட்டாராம். அவர் அப்பையும் சிரிச்சிட்டு ஏதோ சொன்னாராம். அவருக்கு புரியல வெள்ளைக்காரருக்கு. அவர் சொன்னது தான் தத்துவமசி. அதுக்கப்புறம் அது இறந்து போயிடுறாரு. அந்த வெள்ளைக்காரர் இங்கிலாண்டு போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்து தத்துவமசினா என்னன்னு ஒரு 20 வருஷம் தேடிருக்காரு. நிறைய பதில் கிடச்சிருக்கு, ஆனால் அவர் சரியில்லை. கடைசியில் அவர் தெரிஞ்சிருக்கு, நீ தான் நான். இது நான் ரொம்ப சின்ன வயசில் படித்த கட்டுக்கதையாக கூட இருக்கலாம், ஆனால் அவ்வளோ உண்மை இருக்குது. நீ தான் நாங்கிறது ரொம்ப ஆழமான பார்வை தானே. உங்கள் காலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என் காலில் தான் அடிபட்டுச்சு. எனக்கு வலி புரியாது, ஆனால் உங்கள் வலிக்குன்னு எனக்கு புரியும். உங்கள் வலி எனக்கு புரியாது, ஆனால் உங்களுக்கு வலிக்குன்னு எனக்கு புரியும். உங்கள் வலிக்கும்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன், நீங்கள்னாலும் ஒன்று தான். சைக்கோபேத்ஸு எந்த காரணம் இல்லாமல் கொலை பண்ணுறாங்க. சைக்கோபேத்ஸ் ஏன்னா 2 காரணமாக. இந்த முன்பகுதிக்கு பேர் டெம்போரல் லோபுன்றான். அதில் ஒரு கடுமையான ஆயுதத்தை கொண்டு தாக்கப்பட்டோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் இடிச்சோ இந்த இடத்துல உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டெம்போரல் லோபில் அந்த சினாப்சஸ் போயிடுமா. அதாவது சில நியூரான்ஸில் சினாப்சஸ் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல எம்பத்தி இருக்கான், பரிதாபத்தன்மை அங்கே தான் இருக்கான். உங்களுக்கு பரிதாபத்தன்மையே போயிடுமா. இன்னொருத்தருக்கு வலிக்கிறதே போயிடுமா. ஆக்சிடென்ட்னா ஒரு காரணம். இன்னொன்று, சிறு வயசில் ஒரு குழந்தைய துன்புறுத்திக்கிட்டே இருந்தா, ஒரு குழந்தை ஒரு அம்மா இல்லாமல் போயிருக்கோம், வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை தகப்பன்னு துன்புறுத்தும் போது இந்த உள்ளே இருக்க எம்பத்தி சினாப்சிஸ் போயிடுமா. இந்த 2 பேர்கள் தான் சைக்கோபேத்ஸாக மாறுறாங்களாம். உங்கள் கால் வலியை நான் உணர மாட்டேன், ஆனால் உங்களுக்கு வலிக்கும் நான் உணரலைன்னா நான் சைக்கோபேத். மகா அல்பயோகின்னு ஒருத்தருடைய கவிதை நான் கல்லூரி காலங்களில் படித்தேன். ரொம்ப நல்ல நுட்பமான ஒரு கவிதை அது.
அது என்ன சொன்னால், உனக்கும் எனக்கும் பெரிதாக தொடர்பில்லை, பெரிதாக பேசிக்கொள்வது கூட இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் பொதுவாக ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் நடக்கிற போது நான் உன்னை நினைத்துக் கொள்கிறேன், நீயும் என்னை நினைத்துக் கொள்வாய் என்றே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வார். இப்படி தொடர்புகள் இல்லாத மனிதர்களோடு பொதுவாக ஒன்று வருகிற போது ஒரு ஞாபகத்துக்கு வருவார். உங்களுக்கு யார்? சச்சிதானந்தம்னு ஒரு நண்பர், என் காதலிகள், என் மனைவி, என் மகள், என்கிட்ட இருந்த பியூட்டிஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நான் பார்த்த எல்லா நல்ல மனிதர்களும், நிறைய மரங்கள் ஞாபகம் இருக்குது. தெர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஆர் தேர் இன்சைட் விச் வில் ஆல்வேஸ் வித் மீ. ஈவன் ஆஃப்டர் மை டெத் மை மெமரிஸ் வில் பி தேர் ஆக்சுவலி. ஐ திங்க் இட் வில் ஃப்ளோட் ஆன் த ஏர், ஐ பிலீவ், லைக் ஸ்டார்ஸ், லைக் ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னா புத்தா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, டால்ஸ்டாய், தாஸ்டாஸ்கி, குரோசவா, பிரசான், குப்ரிக், கிட்டானோ, வெற்றிமாறன், ராம், மணிரத்னம், இப்போ வினோத், இவங்களை பற்றி நினைக்காத நாட்கள் இல்லை. நினைக்காத போதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். நேற்று மணி சாரை பற்றி நான் என் அசிஸ்டன்ஸை பேசியிருந்தேன். நான் எப்போ போனாலும் ரொம்ப அன்போடு பேசுகிறார், ரொம்ப அழகாக சிரிக்கிறார். என்னை ராம் அண்ணான்னு சொல்லும்போது என் உடம்பெல்லாம் ஆடுது. வெற்றி வந்து என் ஆஃபீஸில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து, என்ன ராஜா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஹூ எவர் வி கம் அக்ராஸ் கிரேட் பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் பீப்புள் ஆர் ஜீனியஸ், ஐ திங்க் யூ மிஸ் தம் ஆக்சுவலி இன் தர் ஆப்சன்ஸ். ஐ திங்க் இறப்பு வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் ரொம்ப தூரத்துலேருந்து இவங்களை மிஸ் பண்ணுவேன். நான் குரசவா கல்லறைக்கு போயிருந்தேன். மலையில் இருந்த பூக்கெல்லாம் எடுத்து வந்து போட்டு அதை கழுவி அதுக்கப்புறம் வந்து சாக்கையை ஊற்றி 1 லிட்டர் சாக்கையை அதில் ஊற்றி 1 லிட்டர் சாக்கையை நான் குடித்து ஃபோன் எடுத்து எனக்கு பிடிச்ச எல்லா டேரக்டருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் குரசவா கல்லறையில் உட்காந்துருக்கேன்னு. ஒரே அழுகை. என் கூட சேர்ந்த அழுத நண்பர்களும் மணிசார்லேருந்து எல்லாருமே பாராட்டின நண்பர்களும், ஆச்சரியப்பட்ட நண்பர்களும், பொறாமப்பட்ட நண்பர்களும். பொறாமனா ரொம்ப சந்தோஷம், டேய் ராஸ்கல். ஐ திங்க் ஐ மிஸ் so many people in their absence. I think that is the reason I go and meet them. More than meeting them, I am talking greatness about them always. நீங்களும் அந்த ஒரு நீங்களும் உள்ளே வரீங்க, உங்களை பற்றியும் பேசுகிறேன். These memories, I think it helps us to நம்ம முன்னாடியே அவங்கள இருக்க வைக்கிறது. ஐ திங்க் ஸோ தட் மீன்ஸ் நான் அவங்கள வந்து நான் செப்பரேட் ஆகலை, நான் அவங்கள விட்டு பிரியலை, அவங்கள எப்பயுமே நான் நினச்சிக்கிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு தான் இந்த கேள்வி பதில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுற 4 புத்தகம், 4 சினிமா. சினிமா சொல்லிடுறேன். 7 Samurai கேலி பண்ணுவாங்க கீழே. என் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கேன், நீ ரொம்ப மனசு டல்லாக இருக்கும்போது, இல்லை உனக்கு நிறைய கோவம் வரும்போது 7 Samurai பாருன்றிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 19 வருஷம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வருஷம் இன்னும் பார்க்கல, இன்னும் ஒரு 3 வாட்டி பார்க்கணும். மேன் எஸ்கேப்டு, பிரசானுடைய மேன் எஸ்கேப்டு. அதுக்கப்புறம் வந்து ஷின்லெஸ் லிஸ்ட், கொட்டுக்காளி. 4 புத்தகம். தாவோ தீஜிங்குடைய அந்த 81 poetry, ஜென் அண்ட் ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ். ஜென் அந்த ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள். அது ஒரு ஜென்னுடைய நல்ல ப்ரைமர் அது. அப்புறம் ஒரு பெரிய மனிதனுடைய தன் மகனை கூட்டிகிட்டு ஒரு தந்தை 3000-4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான் பைக்கில், வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு போகிறான். அது ஒரு கல்ட்டு படம் புக். அது நான் இப்போ கூட வாங்கி நிறைய என்னுடைய குழந்தையினுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுத்தேன். அதை நான் கனடாவில். டேவிட் மேமட்டுடைய ஆன் டைரக்ஷன் எல்லாருமே படிக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் பிரெயின் அவரது. அது சினிமா இல்லாதவங்களும் படிக்கலாம். சினிமாவை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரோம், சினிமாவை எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரணும், சினிமா எப்படி எழுதணும்னு சொல்லித்தரோம். இது வந்து பெரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கலையை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தர ஒரு புக்கு. அதுக்கப்புறம் ஜோசப் கேம்பலுடைய ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ். இன்னும் ஒரு 4 சொல்கிறேன், ஏன்னா 4 பத்தாவது ஆக்சுவலாக. மேரி ஆலிவருடைய ஒரு செலக்டட் பொயட்ரிஸ் இருக்குது. பால் ரெப்ஸுடைய ஜென் ஃப்ளஸ் ஜென் போன்ஸ்னு ஒரு புக்ஸ் இருக்குது புக்கு. கிருஷ்ணமூர்த்தியுடைய ஏதாவது ஒரு புக்கு. டால்ஸ்டாயினுடைய எல்லா சிறுகதைகளும், டாஸ்டாவ்ஸ்கியுடைய 4 நாவல்களும், செக்கவனுடைய ஒரு 10 கதைகள், லெஸ்கோவனுடைய ஒரே ஒரு நாவல் லேடி மேக்பெத் மெட்சங்க். ஒரு 1000 புக்கு சொல்லுவேன், வேணாம். கொஞ்சம் மியூசிக் படிக்கணும். அந்த மியூசிக்கு ஒரே ஆரம்பம். என்னுடைய நண்பர் இப்போ இறந்து போனார், செழியன். ஒரு 10 வால்யூம் புக் எழுதியிருக்கார் மியூசிக்கை பற்றி, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பற்றி. வெஸ்டர்ன் கிளாசிக்கலும் வரும், அது வந்து கர்நாடக சங்கீதமும் கொஞ்சம் கலந்து வரும். எனக்கு மியூசிக் அது ஒரு பெரிய அரிச்சுவடி. ஏன் மியூசிக் பற்றி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இளையராஜா பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. கொஞ்சோண்டு மியூசிக் தெரிஞ்சிச்சுன்னா, மியூசிக் அதுனால் 1 மாதத்தில் தெரிஞ்சுக்கலாம். அந்த கொஞ்சம் அந்த சுரம் அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணலாம் அந்த பாட்டு, இன்னும் என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அதாவது எப்படின்னா, அப்புறம் ஏதோ ஒரு
ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு 4 பயோகிராஃபிஸ் படிக்கணும். அது இந்தியாவில் இருக்கக்கூடாது, வெளிநாட்டில் இருக்கணும். ஏன்னா ஜோசப் கேம்பல் என்ன சொன்னார், ரீட் த அதர் லாங்குவேஜ் கிரேட் புக்ஸ், தென் கம் பேக் டு யுவர் கிரேட் புக்ஸ், தென் யூ அப்ரிஷியேட் மோர் அப்படின்றான். குரோசாவாவுடைய பயோகிராஃபி இருக்குது. ட்ரூஃபோ அண்ட் ஹிச்காக்குடைய 18 ஹவர் இன்டர்வியூ இருக்குது ஒரு புக்கு. அது சினிமா கற்றுக்கவங்களுக்கு இல்லை சினிமா எப்படி பார்க்குறது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதான் புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சா மிஷ்கினுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு வீட்டில் வந்து நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் வந்து என்னென்னா, நான் ஒன்று செய்யலான்னு இருக்கேன். என்னென்னா, ஒரு வீட்டில் 100 புத்தகங்கள் இருக்க வேண்டும். அந்த 100 புத்தகத்தை நான் அடையாளம் கண்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 100 புத்தகத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்கலாமான்னு பார்க்குறேன், அது விற்கலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு ஒரு அலமாரி செஞ்சு அந்த 100 புக்கு வருது. ஆமாம். ஆனால் பேங்க்கில் 100 கோடி இருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் கிடையாது. நான் வந்து என் மகள் வந்து ஊருக்கு போனால் என்னை விட்டு போகும்போது அப்போ வந்து என்ன சொன்னேன், அவளுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில. அப்போ நான் சொன்னேன், இங்கே வாமான்னு சொல்லிட்டு ஒரு டால்ஸ்டாயோட 2 கிழவர்கள்னு ஒரு கதை படிக்க சொன்னேன். அதை படிச்சுட்டு எனக்கு சொல்லணுமானோன்னு அதை போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படித்து மறுநாள் வந்து டால்ஸ்டாயோட நல்லா என்கிட்ட சொன்னாங்க. நான் படித்து புரிஞ்சதை விட அவன் நல்லா அழகாக சொன்னான். சொன்னேன், அம்மா நீ போயிட்டு வாமா அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னா, அம்மா உனக்கு பேங்க்கில் 100 கோடி ரூபா போட்டிருந்தா கூட அது உதவி இருக்கிறம்மா, இந்த ஒரு கதை உனக்கு வாழ்க்கையில் உதவுமா சொன்னேன். ஸோ ஒரு வீட்டில் 100 புத்தகங்கள் இருக்கணும். 100 கோடி வந்து பிரயோஜனம் இல்லை. கிரேட் கான்வர்சேஷன் கோயிங் ஹெட். ஸோ ஹவ் அபவுட் ட்ரெயின்? என்ன இப்போது என்ன ஒர்க்லாம்? ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் இப்போ வந்து ஸ்டேஷன் வந்து இறங்கிடுச்சு. இன்னும் இறங்கலை, பிரயாணிகள்லாம் உள்ளே தான் இருக்காங்க. ஐ திங்க் 28 26 ரிலீஸ் ஆகணும் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. கிரேட் ஃபிலிம் கிடையாது, ஆனால் ஒரு கலை ரீதியான படம்னா ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு படத்துக்கு 450 ஷாட்டில் இருந்தால் 600 ஷாட் அல்லது மேக்ஸிமம் 700 ஷாட் இருக்கும். இந்த படத்தில் 2192 ஷாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பரபரப்புக்காக ஒரு சின்ன கேமரா வச்சு, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கேமரா வச்சு டெஸ்ட் பண்ணி புது லென்ஸ் ஒன்று மாட்டி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெயினை முதல் தடவை 8 கம்பார்ட்மெண்ட் போட்டு ஷூட் பண்ணியிருக்கேன் இந்தியாவிலே. 2 ஃப்ளோரை உடைச்சி ஒரே ட்ரெயின் போட்டிருக்கோம். அருமையான ஃபைட்ஸ் இருக்குது படத்தில். விஜய் சேதுபதியினுடைய எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நாசருடைய பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கமல் சார் பொண்ணு, அந்த படத்தில் புதுசாக ஒரு பொண்ணு ஐரா ஆனந்தம் ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குவைட் வாட்சபிள் ஃபிலிம். நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் நெவர் ரெக்ரெட். இட் வில் நாட் போர் யூ. அதுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுக்கு பயணம் ஏன் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே ட்ரெயினுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. உங்கள் லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு வாகனம் நம்ம ட்ரெயின், மிக முக்கியமான வாகனம். இப்போ நம்ம யாரும் போகிறதில்ல, அதை திரும்பி கொண்டாந்துருக்கேன். தேங்க்ஸ் லாட். இது ரொம்ப நாள் பெண்டிங் கான்வர்சேஷன் அப்படின்னு ரொம்ப உங்களை ஐ திங்க் டீப் டவுன் நாங்கள் ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி அப்படி ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. சில இடங்களில் வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் இருக்கலாம், சில இடங்களில் வந்து புரியாமல் இருக்கலாம், சில இடங்களில் கோபமாக இருக்கலாம். பட் இதை வந்து ஒரு பேட்டியாக மட்டும் பார்த்துக்கங்க, வீட்டுக்குள்ளே என்னை விட்டுட்டு போங்க. வாழ்த்துக்கள் மிஷ்கின். தேங்க்ஸ் a lot. Best wishes for Train. Thank you. And other projects also. வாழ்த்துக்கள். Super. மிஷ்கின் எனும் நான். Title sponsor Max Gold Cash for Gold. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.